இன்னைக்கு என்ன ஸ்ரீபாஷ்யத்துல இந்த பேப்பர்ல உங்களுக்கு சமன்வயாதிகாரம் அத்தியாயம் முழுக்க அது முதல்ல சதுசூத்ரி நீங்களாக மீதி இருக்கிற அதிகரணங்கள் எல்லாமே பார்க்க போறோம் இந்த பேப்பர்ல. இதுல மொத்தம் இந்த அதிகரணத்துல இந்த அத்தியாயம் முதல்ல சமன்வயாத்தியாயம்னா என்ன அப்படின்னா, உபனிஷத்துல நிறைய காரண வாக்கியங்கள்லாம் இருக்கும். காரண வாக்கியம்னா என்ன? அது பிரளயத்துல யார் ஒருவனே இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்கள்லாம் அது காரண வாக்கியங்கள். ஏன்னா காரண வஸ்துல இருந்துதான் இந்த இது ஜெகத்து அப்புறம் பரிணமிக்கும். அதனால அப்ப யார் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றத பத்தி இருக்கிற வாக்கியங்கள்லாம் காரண வாக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அப்ப அந்த வஸ்து தான் ஜெகத்காரண வஸ்து அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஏன்னா இந்த காரணம் தூ தேகன்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. நமக்கு காரண வஸ்துவை தான் தியானிக்கணும். அதுதான் உபாசனத்துக்கு உரிய வஸ்து. மோட்சத்துக்கு போறவங்களுக்கு காரண வஸ்துவை தியானிக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ஸ்ருதி நமக்கு சொல்றது. அப்ப காரண வஸ்து யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ உபநிஷத்துல நிறைய காரண வாக்கியங்கள்லாம் இத மாதிரி இவன் தான் காரணன், இவன் தான் காரணன்னு காட்டி கொடுக்கிற மாதிரி வாக்கியங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாமே, இந்த காரண வாக்கியங்கள் எல்லாமே பிரம்மத்தையே ஜெகத்காரணமாக கூறுகிறது. இது எல்லாமே பிரம்மத்தின் இடத்துல நன்றாக பொருந்துகிறது. இந்த காரண வஸ்து யாரு அப்படின்னா பிரம்மம் தான். அப்புறமா அந்த பிரம்மம் யாருன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க போறோம், விசாரிச்சுக்க போறோம். இப்போ இந்த காரண வஸ்து யாரு அப்படிங்கிறது இந்த பிரம்மம் தான் அப்படிங்கிறத சமீச்சீன அன்வயம் நன்றாக பொருந்துகிறதுன்னு காட்டக்கூடிய இந்த அத்தியாயம் தான் சமன்வயாத்தியாயம். காரண வாக்கியங்கள் எல்லாமே பிரம்மத்தினிடத்திலேயே நன்றாக பொருந்துகின்றன அப்படின்னு நிரூபிக்கிற வாக்கியம் தான் சமன்வயாத்தியாயம். இந்த அத்தியாயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு தெரியும், ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல முதல் அத்தியாயம் சமன்வயாத்தியாயம், அதுக்கு அடுத்தது அவிரோத்தியாயம், அதுக்கப்புறம் சாதனாத்தியாயம், பலாத்தியாயம். அவிரோதாத்தியாயத்துல என்னன்னா, இந்த மாதிரி காரண வஸ்து விஷயத்துல நம் சமன்வயாத்தியாயத்துல எது நிரூபிக்கப்பட்டதோ அந்த விஷயத்துல எந்த விதமான விரோதமும் கிடையாதுன்னு நிரூபிக்கணும். பாஷ்யக்காரர் நிரூபிச்ச விஷயத்துல சில இதர மதஸ்தவர்கள்லாம் அவரவர்களுக்கு காரண வஸ்து இதுதான் நிரூபிக்க முற்பட உங்களுடைய பட்சம் எல்லாம் பொருந்தாது. நான் நிரூபிச்ச விஷயத்துல எந்த விதமான விரோதமும் கிடையாது. அவிரோதாத்தியாயம் அது நல்ல தான் நட்டுன பந்தக்கால நல்ல ஸ்திரமா நட்டுறது அவிரோதாத்தியாயம். அதுக்கப்புறம் 3வது சாதன அத்தியாயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காரண வஸ்து நிரூபிக்கப்பட்டெடுத்து முதல் 2 விஷயங்கள், முதல் 2 அத்தியாயங்கள்ல நிரூபிக்கப்பட்ட அந்த காரண வஸ்து அதுதான் நமக்கு உபாயமான வஸ்து, அதான் சாதனம். அந்த வஸ்துவை நம்ம தியானிக்கணும். அந்த தியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றது சாதனாத்தியாயம். அப்புறம் அந்த வஸ்துவை, அந்த காரண வஸ்துவை அடைஞ்சு நம்ம அடைய போற புருஷார்த்தத்தை பலாத்தியாயத்துல நமக்கு சொல்ல போறார். இதான் 4 அத்தியாயங்களுடைய விஷயம். இதுல முதல் அத்தியாயம் இந்த சமன்வய அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். இதுல நமக்கு இந்த அத்தியாயத்துல 35 அதிகரணங்கள் இருக்கு. இந்த முதல் அத்தியாயத்துல அதுல சதுசூத்ரி 4 அது போயிடுத்துன்னா மீதி நமக்கு எத்தனை இருக்கு? 31 அதிகரணங்கள் இருக்கு. அதுல முதல் பாதத்துல 11 அதிகரணங்கள், 2வது 4 பாதம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும். அதுல முதல் பாதத்துல 11 அதிகரணங்கள், அப்புறம் 2வது பாதத்துல 6 அதிகரணங்கள், 3வது பாதத்துல 10 அதிகரணங்கள், 4வது பாதத்துல 8 அதிகரணங்கள் இருக்கு. அப்ப மொத்தம் 35 அதிகரணங்கள். அதுல இந்த 4 அதிகரணங்கள் உங்களுக்கு முடிஞ்சாச்சு, சதுசூத்ரி முடிஞ்சிடுது. சோ மீதி 31 அதிகரணங்கள் தான் நம்ம பார்க்கணும். இந்த பேப்பர்ல இந்த 31 அதிகரணங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல் பாதம் இருக்கு இல்லையா, இந்த பாதம் இதுக்கு என்ன, இந்த பாதத்துல எத்தனை இருக்கு? இப்போ 7 அதிகரணங்கள் பாக்கி இருக்கு இந்த முதல் பாதத்துல. இப்ப பாக்கி நமக்கு
7 அதிகரணங்கள் இருக்கு. அந்த 7 அதிகரணங்கள் வந்து எப்படி, முதல் பாதம் மட்டும் அயோக விவச்சேத பாதம் அப்படின்னு சொல்லப்படும். அயோக விவச்சேத பாதம். மீதி இருக்கிற 3 பாதங்கள், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதங்கள் எல்லாமே வந்து அந்நியோக விவச்சேத பாதம் அப்படின்னு சொல்லப்படுறது. முதல் பாதம் அயோக விவச்சேதம். இதுல வந்து அயோக விவச்சேதம்னா என்ன அப்படின்னா, இப்ப பிரம்மம் ஜெகத் காரணமே அப்படின்னு நிரூபிக்கிறது தான் அயோக விவச்சேதம். ஜெகத் காரணத்துவம் அப்படிங்கிறது பிரம்மத்தின் இடத்துல உள்ளது, பிரம்மத்தினத்துல பொருந்தி இருக்கிறது, அதான் அயோக விவச்சேதம். அது இந்த சம்பந்தம், ஜெகத்காரண சம்பந்தம் வந்து பிரம்மத்தின் இடத்துல இருக்க காரணத்துவ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறது அயோக விவச்சேதம். அது முதல் பாதத்துல அயோக விவச்சேதமா பண்றேன். இப்போ அதுக்கு வந்து என்ன திருஷ்டாந்தம் சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நிறைய நீங்க பார்த்திருக்கேன். அயோக விவச்சேதம், அந்நியோக விவச்சேதம் அதெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை அதை சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, அர்ஜுனன் வில்லாளியே அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அர்ஜுனன் வில்லாளியே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வில்ல வந்து ஹேண்டில் பண்ண வில்லாளும் தன்மை இருக்கு இல்லையா, அது அர்ஜுனன் இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் நமக்கு கிடைக்கும். அர்ஜுனன் வில்லாளியேன்னா அந்த வில்லாளும் தன்மை வந்து அர்ஜுனன் இடத்துல பூரணமா இருக்கு. அர்ஜுனன் வில்லாளியே அப்படின்ட்டு அந்த ஏவகாலத்தினாலேயும் அந்த வில்லாளும் தன்மை அவனிடத்துல இருக்கு. இது அயோக விவச்சேதம். அப்போ அவனிடத்துல அந்த தன்மை பூர்ணமா இருக்கு அப்படின்னு. ஆனா அது வந்து நமக்கு போராது. அயோக விவச்சேதத்துக்கு வந்து அப்ப இன்னும் கூட யாராவது சிறப்பா வில்லாளும் தன்மையோட இருக்காளோ என்னமோன்னு ஒரு இதுவா வரும். அடுத்தது என்னன்னா அந்நியோக விவச்சேதம். அது எப்படி வரும்னா, அர்ஜுனனே வில்லாளி, அர்ஜுனனே சிறந்த வில்லாளின்னு வந்து கொடுத்தனா, அப்ப அர்ஜுனனை தவிர வேற யாருமே அந்த வில்லாளிகள் கிடையாது இந்த உலகத்துலன்னு ஆயிடும். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி இந்த வாக்கியத்துல வில்லாளியே அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட், அந்த தன்மை, அந்த தன்மையில வந்து ஏவகாரம் வந்து கொடுத்தோம்னா அது வந்து அயோக விவச்சேதம். அதாவது அர்ஜுனனுக்கு உண்டான அந்த விசேஷனம், அவன் வந்து வில்லாள்பவன் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதுல வந்து ஏவகாரம் வில்லாள் ஏன்னு வந்ததுன்னா அது வந்து அயோக விவச்சேதமா சொல்லிக்கணும். இப்ப அடுத்தது என்ன சொன்னேன், அர்ஜுனனே வில்லாளின்னு வந்தா அப்ப வந்து எங்க வந்துடுதுன்னா அவங்கிட்ட அந்த கர்த்தாவிடத்துல வந்திருக்கு, தர்மி இடத்துல வந்திருக்கு. தர்மிங்கிறவன் அர்ஜுனன். அந்த அவங்கிட்ட வந்து ஏவகாரம் அர்ஜுனனேங்கிறதுல அந்த இடத்துல வந்து அந்த ஏவகாரம் வந்திருக்கு. அப்படி வந்ததுன்னா அது அந்நியோக விவச்சேதம். அது மற்றவர்கள் எல்லாரையும் விலக்கிடும், மற்றவர்களுக்கு அந்த வில்லாளும் தன்மை இல்லைன்னு விலக்கிடும். அதான் அயோக விவச்சேதத்துக்கும் அந்நியோக விவச்சேதத்துக்கும் உள்ள வித்தியாசம். தர்மி தர்மம். இப்ப தர்மத்து இடத்துல அவன் வந்து வில்லாளுபவன் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு தன்மை. அந்த தன்மையில வந்து ஏவகாரம் வந்துட்டுனா அது அயோக விவச்சேதம். அந்த தர்மி அதை பண்றவன் அவங்கிட்ட ஏவகாரம் வந்ததுன்னா அது அந்நியோக விவச்சேதம். இப்ப இந்த மாதிரி ஜெகத் காரணத்துவம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பிரம்மம் ஜெகத் காரணமே அப்படின்னு வந்தா அது வந்து அயோக விவச்சேதம். பிரம்மத்துக்கிட்ட அந்த ஜெகத் காரணத்துவங்கிற தன்மை பொருந்தி இருக்கு, பூர்ணமாக இருக்கு அப்படின்னு வந்தது. பிரம்மம் ஜெகத் காரணமே. ஆனா அது போராது. நிரூபிக்கிறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பிரம்மமே ஜெகத் காரணம்னு, பிரம்மத்தை தவிர வேற யார்கிட்டயும் அந்த ஜெகத் காரணத்துவம் இல்லைன்னு அப்படி சொல்றதுக்கு அந்நியோக விவச்சேதம் ஸ்ட்ராங். அது வந்து மற்ற 3 பாதங்கள்ல 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், அந்த பாதங்கள்ல அந்நியோக விவச்சேத பரமாக சொல்ல போற. முதல் பாதம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பார்க்க போற பாதம் இருக்கு முதல் பாதம், அதுல வந்து அயோக விவச்சேத பரமாக பிரம்மம் ஜெகத் காரணமே அப்படிங்கிற விஷயமாக இதுல வந்து சொல்ல போற. இப்போ இந்த பாதங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில பெயர்கள்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, அந்த முதல் பாதத்துக்கு அஸ்பஷ்டதர ஜீவாதி லிங்க பாதம் அப்படின்னு பேர். இந்த பாதங்கள்ல ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு. அஸ்பஷ்டதர ஜீவாதி லிங்க வாக்கிய விசாரம் அப்படின்னா, ஜீவாதி லிங்கம், ஜீவன் ஆதி பதத்தினால அச்சேதனம், அதாவது பிரகிருதி. நம்ம தத்துவங்கள் 3 இருக்கு இல்லையா, சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஈஸ்வரனை தவிர்த்த மீதி 2 தத்துவங்கள் என்னது, சித்தும் அச்சித்தும்.
அதுதான் ஜீவாதி லிங்க வாக்கிய விசார பாதம். அப்படின்னா இந்த அஸ்பஷ்ட தரம் அப்படின்னா இந்த வாக்கியங்கள்லாம் உபனிஷத் வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவில்லாம, அஸ்பஷ்ட தரம்னா சில வாக்கியம் ரொம்ப தெளிவில்லாம இருக்கும். அஸ்பஷ்ட தரம்னா அர்த்தம் தெளிவில்லாத வாக்கியம், மிக மிக தெளிவில்லாத வாக்கியங்கள். ஆனா ஜீவனையோ பிரகிருத்தியோ அதுதான் ஜெகத்காரணம், அதுதான் ஜெகத்காரணம்னு இப்படி காட்டி கொடுக்கிற மாதிரியான வாக்கியங்கள், தெளிவில்லாத வாக்கியங்களா. அந்த வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து அப்ப பாஷ்யக்காரர் நிர்வாகம் பண்ண போறார். அப்ப அஸ்பஷ்டதர ஜீவாதிலிங்க வாக்கிய விசாரம் முதல் பாதத்துல தெளிவில்லாத வாக்கியங்களை எடுத்து இந்த வாக்கியங்கள் பரமாத்மாவையே ஜெகத்காரணம்னு சொல்றது அப்படின்னு நிரூபிக்கணும். அடுத்த பாதம் அதுக்கு பேர் என்னன்னா அஸ்பஷ்ட தரம்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது அஸ்பஷ்ட ஜீவாதி வாக்கிய ஜீவாதி லிங்க வாக்கிய விசாரம். அஸ்பஷ்டம்னா முதல்ல அஸ்பஷ்ட தரம்னு சொன்னது இல்லையா, அதுக்கு அடுத்தது அஸ்பஷ்டங்கிறார். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கிற வாக்கியங்களை எடுக்கிறார். மூணாவது பாதத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பஷ்டம், ஸ்பஷ்ட ஜீவாதி லிங்க வாக்கிய விசாரம். நாலாவது பாதத்துல என்னன்னா ஸ்பஷ்டதர ஜீவாதி லிங்க வாக்கிய விசாரம். அதாவது அது ஈஸியா புரிஞ்சிடலாம். முதல்ல அஸ்பஷ்ட தரம், அப்புறம் அந்த தரம்ங்கிறத எடுத்துட்டு அஸ்பஷ்டம், மூணாவது ஸ்பஷ்டம், நாலாவது ஸ்பஷ்ட தரம். இந்த மாதிரி ஜீவாதி லிங்க வாக்கிய விசாரம்ங்கிறது எல்லாத்தையும் காமனா இருக்கு. இப்படிப்பட்ட வாக்கியங்கள் முதல்ல அஸ்பஷ்ட தரம்னா கொஞ்சம் கூட தெளிவில்லாதது, அப்புறம் அஸ்பஷ்டம்னா கொஞ்சம் தெளிவில்லாதது, அப்புறம் ஸ்பஷ்டம்னா கொஞ்சம் தெளிவோட இருக்கக்கூடியது, ஸ்பஷ்ட தரம்னா நல்ல தெளிவான அடையாளங்களோட கூடின வாக்கியங்கள். அந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தா ஜீவனையே சொல்லிடலாம் போல இருக்கும், பிரகிருத்தியவே சொல்லிடலாம் போல இருக்கும். அப்படிப்பட்ட வாக்கியங்கள் இதெல்லாம் எடுத்து பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னா எல்லா ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்தினிடத்தில் மட்டுமே பொருந்தும், மற்ற இதர வஸ்துக்கள்ல பொருந்தாது அப்படின்னு நிரூபிக்கிற அந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னன்னா சமன்வயாத்தியாயம். இதான் காரண வஸ்துக்கள் எல்லாமே, காரண வஸ்துவை தெரிவிக்கிற வாக்கியங்கள் எல்லாமே சேத்தனா சேத்தன விலட்சணம், சேத்தனங்களை காட்டிலும் அச்சேத்தனங்களை காட்டிலும் விலட்சணமான அந்த பிரம்மத்தையே குறிப்பிடுகிறது அப்படின்னு நிரூபிக்கிறது தான் இந்த சமன்வயாத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். இது இப்ப முதல் பாதம் ரெண்டாவது பாதம் அப்படிலாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா. இப்ப முதல் பாதத்துல என்ன சொல்றார் அப்படின்னா பரமாத்மா இப்போ சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் விலட்சணன் அப்படின்னு சொல்ல போற. இப்ப நம்ம பார்க்க போற பாதம் முதல் பாதம். இதுல என்ன சொல்ல போறாருன்னா சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் வேறுபட்டவன், விலட்சண புருஷன், புருஷோத்தமன், பரபிரம்மம், பிரம்மம் அப்படின்னு நிரூபிக்க போற. ரெண்டாவது பாதத்துல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா இந்த பரமாத்மா இந்த ஜெகத்தை முழுக்க தனக்கு சரீரமாக உடையவன் அப்படின்னு சொல்ல போற. மூன்றாவது பாதத்துல இந்த ஜெகத் பகவானுக்கு, பகவான் எப்படி இருக்கான்னா இந்த ஜெகத் முழுவதுக்கும் ஆத்மாவாக சர்வாத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். இப்ப மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கார் இந்த மூன்று பாதங்கள்ல. முதல் பாதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா சேத்தனங்களை காட்டிலும் அச்சேத்தனங்களை காட்டிலும் விலட்சணமானவன் பரமாத்மான்னு சொன்னார். ரெண்டாவது பாதத்துல இந்த பரமாத்மா ஜெகத்தை தனக்கு சரீரமாக உடையவன்னு சொன்னார். மூன்றாவது பாதத்துல இந்த ஜெகத் முழுவது பகவான் ஜெகத் முழுவதுக்கும் அவன் ஆத்மாவாக இருக்கிறான்னு சொன்னார். இப்ப நாலாவது பாதத்துல என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பகவானை ஆத்மாவாக கொள்ளாததாகவும் பகவானை சரீரமாக கொள்ளாததாகவும் எந்தவித வஸ்துவும் கிடையாதுன்னு அவர் எதிர்மறையில தெரிவிக்க போறார். நாலாவது முதல்ல சொன்ன மூன்று பாதங்கள்ல சொன்ன விஷயத்த நெகட்டிவா சொல்லுவார். நெகட்டிவானா பகவான ஆத்மாவாக கொள்ளாத வஸ்து உலகத்துல எதுவுமே கிடையாது, பகவானை சரீரமாக கொள்ளாத வஸ்து உலகத்துல எதுவுமே கிடையாது, பகவான் தான் காரணம், அவனிடமே வந்த வஸ்துக்கள் எல்லாமே காரிய வஸ்துக்கள், பகவான் இல்லாத காரிய வஸ்துக்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப நாலாவது பாதத்துல சொல்லப்படுற. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த முதல் பாத விஷயங்கள் தான் பாக்குறோம். இப்ப முதல்ல பாதங்களுக்கு என்னென்ன பெயர்னு பார்த்துட்டோம். என்னென்ன பெயர்? அஸ்பஷ்டதர ஜீவாதிலிங்க வாக்கிய விசார பாதம், அப்புறம் அஸ்பஷ்ட
ஜீவாதிலிங்க வாக்கிய விசார பாதம், அப்புறம் ஸ்பஷ்ட ஜீவாதிலிங்க வாக்கிய விசார பாதம், ஸ்பஷ்டதர ஜீவாதிலிங்க வாக்கிய விசார பாதம். இதுதான் இந்த பாதங்களுடைய பெயர். முதல் பாதம் வந்து அயோக விவச்சேத பாதம், அப்புறம் 2, 3, 4 அந்நியோக விவச்சேத பாதம். முதல் பாதத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பரமாத்மா வந்து ஜீவனை காட்டிலும் அச்சேதனங்களை காட்டிலும் விலட்சணமானவன் அப்படின்னு சொல்ல போறார். 2வது பாதத்துல இந்த பரமாத்மா வந்து ஜெகத்துக்கு எல்லாம் சரீரன், அவன் தான் வந்து எப்படி இருக்கான், ஜெகத்தை தனக்கு சரீரமாக கொண்டு தான் சரீரியாக இருக்கிறான். 3வது பாதம் வந்து 3வது பாதத்துல பகவான் வந்து தான் ஆத்மாவாக, ஜெகத் முழுவதுக்கும் தான் ஆத்மாவாக இருக்கு. 2வது பாதத்துல ஜெகத்து அவனுக்கு சரீரமாக இருக்குன்னு சொன்னார். 3வது பாதத்துல ஜெகத்து வந்து பகவான் வந்து ஜெகத்துக்கு ஆத்மாவாக இருக்கிறான்னு. 4வது பாதத்துல வந்து இதை எல்லாத்தையும் காட்டும். அது பகவானை ஆத்மாவாக கொள்ளாத வஸ்துவோ பகவானை சரீரமாக கொள்ளாத வஸ்துவோ எதுவுமே கிடையாது அப்படின்னு, அதாவது பகவானுக்கு சரீரமாக உள்ளாத வஸ்துவோ எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு நிரூபிக்கிறார். இதுதான் இந்த 4 பாதங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம இந்த பாதத்துல என்னென்ன அதிகாரணங்கள் இருக்கு அப்படின்னா, இப்ப முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது ஈக்ஷத் அதிகரணம் தான் பார்க்க போறோம். அப்புறம் வந்து அடுத்தது ஆனந்தமய அதிகரணம், அப்புறம் அந்தர் அதிகரணம், ஆகாஷாதிகரணம், பிராணாதிகரணம், ஜோதிர் அதிகரணம், இந்திர பிராணாதிகரணம். இந்த 7 அதிகரணங்கள் பார்க்க போறோம். இப்ப இதுல வந்து எப்படி பேட்டிக்கா அப்படின்னா, பேட்டிக்கான ஒரு பார்ட்டிஷன் மாதிரி சொல்றது. அது என்ன, இப்ப இந்த 7 அதிகரணங்கள்ல முதல் 3 ஒரு விஷயம், பின்னாடி இருக்கிற 4 ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல போறார். முதல் 3 ஈக்ஷத் அதிகரணம், ஆனந்தமய அதிகரணம், அந்தர் அதிகரணம், இந்த 3ல ஒரு விஷயம். ஈக்ஷத் அதிகரணத்துல என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இந்த பரபிரம்மம் வந்து அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டது, அச்சேதன விலட்சணத்துவம் சொல்ல போறார். ஆனந்தமயாதிகரணத்துல வந்து சேத்தன விலட்சணத்துவம் சொல்ல போறார். அப்புறம் அந்தர் அதிகரணம், அந்தர் அதிகரணத்துல பகவானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. இது இந்த 3ம் வந்து ஒரு பேட்டிக்கையாக சொல்லப்படுறது. மீதி எல்லாம் வந்து நம்ம வரிசையில அப்புறம் பார்த்துட்டே வருவோம். அதுக்கப்புறம் இப்போ இது ஈக்ஷத் அதிகரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல 4 அதிகரணங்கள் முடிஞ்சிருக்கு. சதுசூத்ரி அப்படின்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமான அந்த சூத்திரங்கள், அதெல்லாம் போன வருஷம் நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் பரிஷ அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னா, அதனால அது வந்து பார்க்கலாம். அந்த சதுசூத்ரியை வந்து ரொம்ப ஒரு சுருக்கமா பார்த்துடலாம். முதல்ல ஜிக்ஞாசாதிகரணம் தெரியும் இல்லையா? ஜிக்ஞாசாதிகரணத்துல என்ன வந்து உங்களுக்கு சம்சயம் வந்து, இந்த 4 சூத்திரங்களும் எப்படின்னா அனாரம்பணீய சங்கா பரிகாரார்த்தம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது இந்த இடத்துல வந்து அனாரம்பணீய சங்கா பரிகாரார்த்தம்னா, இந்த கிரந்தமே ஸ்ரீபாஷ்யமே வந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான சந்தேகங்களையே, இந்த கிரந்தம் வந்து நம்ம எழுதுறதே வேஸ்ட் அப்படின்ட்டு 4 விதமான அனாரம்பணீய சங்கா, அவனுக்கு இது வந்து ஆரம்பிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான சங்கைகள், 4 விதமான ஒரு ஆட்சேபங்கள் எழுது. அப்ப அதுக்கு பரிகாரார்த்தமாக இந்த 4 சூத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. அதுதான் உபோத்காரம். இந்த 4 சூத்திரங்கள் என்னன்னா, முதல்ல ஜிக்ஞாசாதிகரணம். அந்த ஜிக்ஞாசாதிகரணத்துல நிறைய பார்த்துட்டேன் நீங்கெல்லாம். பூர்வபக்ஷம், மகாபூர்வபக்ஷம், லகு பூர்வபக்ஷம், லகு சித்தாந்தம், மகாபூர்வபக்ஷம், மகா சித்தாந்தம் எல்லாம் பார்த்துட்டேன். ஆனா அதெல்லாம் வந்து அத்வைத கண்டனம் நிறைய இருக்கும். ஆனா பிரதான பூர்வபக்ஷி அதுல யாருன்னா மீமாம்சகன். முதல் சூத்திரத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த வேதாந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அது பிரம்மத்தை போதிக்கிறதுல சக்தியே கிடையாது அப்படின்னு. ஏன்னா பிரம்மங்கிறது சித்தப்ப நம்ம ஏற்கனவே அது வந்து இருக்கிறது, சித்தமா இருக்கிறது இந்த பிரம்மம். ஆனா அவன் எப்படி சொல்றான்னா, இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் சொற்களுக்கெல்லாம் வந்து பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு காரியபரமா இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் கர்ம காண்டத்துல இருக்கிற வாக்கியங்களுக்கு தான் அந்த மாதிரி காரியபரமா இருக்கிற அந்த வாக்கியங்களுக்கு தான் பொருளை போதிக்கிற சக்தி இருக்கு. அது காரியபரமா இருக்குன்னா, இந்த மாட்டை ஓட்டிண்டு வா, மாட்டை இங்க கட்டு, ஆட்டை ஓட்டிண்டு வா, குதிரையை ஓட்டிண்டு வா அப்படின்னா அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்படி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கும் பொழுது
அதை ஒருத்தன் பார்த்து, ஒரு குழந்தை உட்காந்து பார்த்துட்டே இருக்கு. இந்த மாதிரி அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கான். மாட்டை ஓட்டிட்டு வான்னு அவன் வந்து போய் மாட்டை ஓட்டிட்டு வான். மாட்டை கட்டுங்கன்னா கட்டுறான். அப்ப அந்த குழந்தைக்கு வந்து காம் ஆனையான்னு, ஓ காம்னா மாடு, அப்படியே ஆனையான இங்க ஓட்டிட்டு வா, அத பதானையான அதை கட்டு. இந்த மாதிரி ஒரு விதிகள் சொல்லும் பொழுது, விதி வாக்கியங்கள்னாலதான் வந்து அந்த சொற்களுக்கே பொருள் அறியப்படுறது. அப்படி அது மாதிரி இல்லாம இந்த பிரம்மங்கிறது எப்படி இருக்கு, அது சர்வஜக சர்வசக்தக அப்படின்ட்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இந்த மாதிரி இருக்கிற இந்த சொற்களோ இதுதான் உபநிஷத்துல இருக்கு. இது வந்து எந்த விதமான இந்த சொற்கள்னால நமக்கு இதுக்கு வந்து எந்த விதமான அர்த்தமும் நமக்கு புரியாது. இப்படிப்பட்ட வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை போதிக்கிறதுல சக்தி இல்லைங்கிறான். இந்த மாதிரி சர்வஜக சர்வசக்தகா அப்படிங்கிற வாக்கியங்கள் எல்லாம் அந்த மாதிரி சொற்களுக்கு நமக்கு அர்த்தத்தை போதிக்கிறதுல வந்து அதுக்கு சக்தி இல்லை அந்த வாக்கியங்களுக்கெல்லாம். ஆனா இந்த மாதிரி இப்ப இந்த யாகத்தை பண்ணு, இந்த யாகத்தை பண்ணி இந்த பலனாட சொர்க்கம் வேணுமா, இந்த இதை பண்ணு அப்படின்னு சொல்ற வாக்கியங்கள் எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து பண்ணு பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு எல்லாம் வர்ற வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. அந்த சொற்களுக்கு பொருள் வந்து அதுல நமக்கு அறியப்படும். விதி வாக்கியங்கள் இந்த மாதிரி வந்து கர்ம காண்டத்துல இருக்கிற பாகங்கள் அந்த இதுல எல்லாம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி கர்மாக்களை பண்ணுன்னு சொல்ற மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு தான் சொற்களுக்கு வந்து அதுல இருக்கிற வாக்கியங்களுக்கு தான் அர்த்தத்தை போதிக்கிற சக்தி இருக்கு. மற்றபடி உபநிஷத்துல வந்து சித்தமா இருக்கு அந்த பிரம்மம், அதை பத்தி நமக்கு வந்து சொல்ற வாக்கியங்கள்னால எந்த விதமான நமக்கு இது சொற்களுக்கு அர்த்தமே புரியாது, வராது. அந்த வாக்கியங்களுக்கு பிரம்மத்தை போதிக்கிறதுல சக்தி கிடையாதுன்னு. அப்போ அந்த மாதிரி பிரயோஜனமே சித்திக்காதுன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது வருவாளா? பிரம்மத்தை பத்தி நான் உனக்கு சொல்றேன்னா அந்த வாக்கியங்களுக்கு அர்த்தமே சித்திக்காதுன்னா அது காலக்ஷேபத்துக்கு யாராவது வருவாளா? யாரும் வரமாட்டான். வேதாந்த வாக்கியங்களுக்கு பிரம்மத்தை அறிவிக்கிற யோகியதையே கிடையாது. அதனால அப்படி பிரம்மத்தை அறிவிக்க முடியாத வேதாந்த வாக்கியங்கள் இருக்கச்ச உபநிஷத்தை வந்து நான் அதை பத்தி எழுத போறேன், ஒரு கிரந்தம் பண்ண போறேன் அப்படின்னா அது வீண் தான். அந்த மாதிரி இந்த கிரந்தம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு முதல் அப்ஜெக்ஷன். அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, இல்ல சித்தபரமான இந்த மாதிரி சித்தபரமான பிரம்மத்தை வந்து வேதாந்த வாக்கியங்கள் போதிக்க கூடும். அதுக்கு எப்படி சொன்னாங்க, தாயார் வந்து தன்னுடைய குழந்தைய மடியில வச்சுட்டு எதிர்க்க இருக்கிற வஸ்துக்களை தான் எப்படி சுட்டி காமிச்சு பலமுறை சுட்டி காமிச்சு இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா பாட்டி, இது வந்து குதிரை, இது யானைன்னு எப்படி வஸ்துக்கள் எல்லாம் போதிக்கிறாளோ அந்த மாதிரி சித்த வஸ்துக்களுக்கும் ஏற்கனவே இருக்கிற வஸ்துக்களுக்கும் போதிக்கிற அர்த்தத்தை போதிக்கிற சாமர்த்தியம் உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து சொல்லி பிரம்ம விசாரம் பண்ண தகுந்ததுதான் அப்படின்னு நிரூபிக்கிறார். இது வந்து முதல் சூத்திர ஜிக்ஞாசாதிகரணத்துல. அப்ப இந்த ஜிக்ஞாசா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறதுனால அந்த ஜிக்ஞாசா பிரம்மத்தை விசாரம் பண்ணி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னு ஜஸ்டிஃபைடு. பிரம்ம விசாரம் பண்ணத்தக்கது, செய்யத்தக்கது அப்படின்ட்டு சொல்லி அதுல நிரூபிச்சுட்டார். ரெண்டாவது சூத்திரம் என்னன்னா சாஸ்திர ரெண்டாவது ஜன்மாதியசிய. அதுல என்னன்னா என்ன விசாரம் வருது அப்படின்னா, சரி நீங்க வந்து பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு நிரூபிச்சுட்டு ஆனா அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லணும் நீங்க அப்படின்ட்டு வரான் பூர்வபக்ஷி. சொல்ல பிரம்மங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அதை வந்து விசாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு வந்து ஒரு வாக்கியம் இருக்கு, எதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு அந்த பிருகுவல்லி தைத்திரிய உபநிஷத்துல இருக்கிற வாக்கியத்தை எடுத்து காட்டுறார். இந்த அதுல வந்து எவனிடத்திலிருந்து இந்த உலகம் உண்டாகிறதோ, எவனால் ரட்சிக்கப்படுகிறதோ, எவனிடத்தில் லயத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்ட்டு இந்த வாக்கியத்தை எடுத்து காமிச்சு பிரம்மத்துக்கு இந்த மாதிரி லட்சணங்கள் இருக்கு அப்படின்னு சித்தாந்தி சொல்லும் பொழுது அதுக்கு அவன் என்ன சொல்றான், பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா இதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து 3 பிரம்மம் நிரூபிக்க 3 விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. எவனிடத்திலிருந்து எதோவா இமானி பூதானி ஜாயன், எவனிடத்திலிருந்து இந்த உலகம் எல்லாம் இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாகிறது, எவனிடத்தில் எவனால் ரட்சிக்கப்படுகிறதோ, எவனிடத்தில் இது வந்து லயத்தை அடைகிறதோன்னு 3 பிரம்மம் சொல்லியிருக்கேன்.
அப்போ மூன்று விசேஷணங்கள், 3 பிரம்மம்னா 3 விதமான அடையாளங்களை நீங்க சொல்லிட்டு இதனால எங்களுக்கு 3 பிரம்மம் தான் கிடைக்கிறது. அப்ப பிரம்மத்துக்கு லட்சணம்னு நீங்க சொல்ல வந்துட்டு 3 பிரம்மத்தை நிரூபிக்கிறேள் அப்படின்னு அவன் ஒரு ஆட்சேபம் பண்றான். அப்ப ஆட்சேபம் பண்ண அதுக்கு அவன் நிறைய விஷயங்கள்லாம் உபலட்சண முறையிலயும் உங்களால நிரூபிக்க முடியாது, விசேஷண முறையிலயும் நிரூபிக்க முடியாது அப்படின்ட்டு எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். போன தடவை பார்த்தோம் உபலட்சணம் விசேஷணம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களால நிரூபிக்க முடியாதுன்னு சொன்னார். அதுக்கு எல்லாத்துக்கும் சித்தாந்தி எப்படி சொன்னாங்கன்னா, இது 3 பிரம்மத்தை சொல்லலப்பா, இது ஒரே பிரம்மத்தை தான் சொல்றது. இது கால பேதம் இருக்கு. சிருஷ்டிக்கிறதுங்கிறது ஒரு காலம், லட்சணம்ங்கிறது ஒரு காலத்துல, அப்புறம் லயம்ங்கிறது வேறொரு காலம். கால பேதம் இருக்கும் பொழுது பிரம்மம் தனித்தனியானது அப்படின்னு ஒரே பிரம்மத்தை தான் சொல்றதே வழிய 3 பிரம்மம் சொல்லப்படவில்லைன்னு அப்படின்லாம் அங்க நிறைய காரணங்கள்லாம் சொல்லி நிரூபிச்சார். இது 2வது சூத்திரம், ஜன்மாதியஸ்ய யதஹ. இப்போ பிரம்மத்துக்கு லட்சணம் இப்படி சொல்லியாச்சு, இதுதான் பிரம்மம். இந்த மாதிரி காரண வஸ்துங்கிறது எவன் இடத்துல இருந்து பிரம்மம் உண்டானது, எது உலகம் உண்டானதோ, எவனால் லட்சிக்கப்படுகிறதோ, எவனிடத்தில் லயத்தை அடைகிறதோ அவன் தான் பிரம்மம்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்து லட்சணம் சொல்லிட்டார். அப்புறம் 3வது நையாயிகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நையாயிகன் சொல்றா, இந்த பிரம்மத்தை நான் அனுமானத்தினாலேயே சித்திக்கும்ங்கிறேன் சொல்றான். எப்போ பிரம்மம் சாஸ்திரத்தினால நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த அப்படின்னா அது அபூர்வமான விஷயமா இருக்கும், நம்மால் அறியப்படாததாக இருக்கும், அபூர்வமான விஷயமா இருக்கும். ஆனா இந்த பிரம்மத்தை நான் அனுமானத்தினாலேயே அறிஞ்சுடுவேன். அதனால இது சாஸ்திரம் கொண்டுதான் அறியணும்னு அவசியம் இல்லைங்கிறான் ஐயா. அதுக்கு அவன் எப்படி காரணம் சொல்றான், சாஸ்திரத்தினாலேயே நான் சாஸ்திரமே அவசியம் இல்லை, இந்த சாஸ்திரம் இந்த மாதிரி நீங்க பிரம்ம விசாரம் பண்ணி சாஸ்திரத்தினாலதான் அந்த பிரம்மத்தை அறிய முடியும்னு சொல்றதுல எந்த விதமான லாபமும் இல்லைங்கிறான். அவன் எப்படி சொல்றான்னா, ஜெகத்காரணத்துவம் தான் நீங்க ஜெகத்தை எவனிடத்துல இருந்து உண்டாகிறதோ, எவனால் ரட்சிக்கப்படுகிறதோ, எவனிடத்துல லயத்தை அடைகிறதோ அவன் தான் பிரம்மம்னு நீங்க சொல்லிட்டேன். ஜெகத்காரணம் பிரம்மத்துக்கு இப்படி லட்சணம்னு நீங்க சொல்லிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா கடவத்து காரியத்வாத் சாவயவத்வாத் அப்படிங்களா. அதாவது ஒரு கடத்தை பண்ணின ஒருத்தனை பார்க்கும் பொழுது, ஒரு கடத்தை பார்க்கிறோம், நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு குலால ஞாபகம், இந்த கடத்தை ஒரு குயவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரு மேஜைய பார்க்கும் பொழுது ஒரு தச்சன் பண்ணியிருக்கான்னு தெரியுது. அப்போ இந்த வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதை பண்ணியிருக்கிறவன் ஒருத்தன், அது நமக்கு புரியுது. இதை அவன் கண்ணு முன்னாடி இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா இது கடத்தை பார்த்தா ஒரு குலாலன் பண்ணியிருக்கான்னு தெரியும், ஒரு மேஜைய பார்த்தா ஒரு தச்சன் பண்ணியிருக்கான்னு தெரியும், ஒரு நகையை பார்த்தா ஒரு தட்டான் பண்ணியிருக்கான்னு தெரியும். ஒரு கர்த்தா நம்மளால அப்ப ஊகிக்க முடியாது, அவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரியுது. அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்க இது ஒருத்தர் தான் இதை சிருஷ்டிக்கணும், ஒரு கர்த்தா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கணும் அப்படின்னு தெரியும். எப்படி ஒரு கடத்தை ஒரு குயவன் நிர்மாணம் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி இந்த உலகத்தையும் இது அவயவங்களோட கூடின இந்த உலகத்தையும் ஒரு கர்த்தா சிருஷ்டி பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் சாதிக்கிறேன். இந்த மாதிரி அனுமானத்தினாலேயே நான் இந்த ஜெகத்துக்கு காரணத்துவத்தை நான் சாதிக்கிறேன். காரணம் கர்த்தா, இந்த மாதிரி பிரம்மம் தான் ஜெகத்துக்கு காரணம். அந்த மாதிரி ஒரு கடத்தை பார்த்தா ஒரு குயவன் பண்ணியிருக்கான்னு தெரியற மாதிரி இந்த உலகத்தை பிரம்மம் தான் சிருஷ்டி பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். சோ அதனால பிரம்மத்தை நான் அனுமானத்தினாலேயே நான் சாதிச்சுட்டேன். அதனால சாஸ்திரம் எதுக்கு? சாஸ்திரத்தை நீங்க விசாரம் பண்ணிதான், சாஸ்திரத்துல விசாரம் பண்ணிதான் நீங்க பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்க, நான் எளிமையா நான் அனுமானத்தையே சாதிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லலாம். அப்போ அத மாதிரி உன்னால சாதிக்க முடியாது. பல கர்த்தாக்கள் பல காலங்கள்ல பல விஷயங்கள் இருக்கு, அழியறது எத்தனையோ நடக்குது. அப்ப அதெல்லாம் சிருஷ்டிக்கிறது பல பேர் சிருஷ்டிச்சிருக்கா நமக்கே தெரியுது. அப்ப நீ ஒரு கர்த்தா அவன்தான் பிரம்மம்னு நீ நிரூபிக்க முடியாதுன்னு சில விளக்கங்கள்லாம் சொல்லி சாஸ்திரம் கொண்டே நீ பிரம்மத்தை அறிய வேண்டும் அப்படின்னு நிரூபிச்சுட்டார். அது 3வது.
நாலாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரம்மம் வந்து நாலாவதுல வந்து அந்த நிஷ்பிரயோஜனம், அதாவது வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரயோஜனமாவே, ஒரு பிரயோஜனத்தை போதிப்பதாகவே இல்லை. வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் வந்து நமக்கு கேட்டோம்னா அதுல நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைங்க, நிஷ்பிரயோஜனமா இருக்குங்க வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம். எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு வேலை பண்ணணும்னா, எல்லாரையும் ஒரு விஷயத்துல மூட்டணும்னா அதுல வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தாதான் அவன் பண்ணுவான். எது பிரயோஜனமான அர்த்தம், இப்ப ஒரு சுகம், நீ இத பண்ணு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், சுகம் உனக்கு உண்டாகும், துக்கம் எல்லாம் போயிடும், துக்க நிவர்த்தி இதுதான் சாதனம் அப்படின்லாம் சொன்னா அந்த காரியத்தெல்லாம் வந்து அந்த காட்டி கொடுக்கிற வாக்கியங்கள் என்ன மாதிரி காரியங்களை சொல்றதோ அப்போ அந்த வாக்கியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா இந்த வேதாந்த வாக்கியங்கள்ல எந்த விதமான இதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமுமே சொல்லப்படல. இதனால இந்த வேதாந்த விசாரமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பிரவೃತ್ತಿ நிவர்த்தியவே உண்டாக்காது. அதாவது நம்மள இதுல இருந்து விளக்கணும், ஒரு தீயது பண்ணினோம்னா அதை நம்மள அதுல இருந்து விளக்கணும், நல்லது பண்ணினோம்னா அதை நமக்கு பண்ணி வைக்க தூண்டி விடணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து வேதாந்த வாக்கியங்கள்ல எதுவுமே இல்லை. அது நிஷ்பிரயோஜனமா இருக்கு, வேதாந்த வாக்கியங்கள்ல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி இப்படிப்பட்ட வேதாந்தங்களை விசாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம். வேதாந்த வாக்கியங்களை பண்ணவே வேண்டாம் அப்படின்னா அதுக்கு வந்து அவன் சொல்றான், உபனிஷத்துக்கள்லாம் வந்து நமக்கு அது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றான். அப்போ அதுக்கு சொல்றார் சித்தாந்தி, இந்த பரபிரம்மம் எப்படி இருக்குன்னா ஆனந்தமயமான இந்த பரபிரம்மம், அதை நமக்கு உபனிஷத்துக்கள் காட்டி கொடுக்கறது. சாதன அனுஷ்டானம்ங்கிற சொல்ற வாக்கியத்தெல்லாம் நீங்க வந்து என்ன நினைச்சிருக்கீங்கன்னா அதுதான் பரம பிரயோஜனம், இத பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்ற வாக்கியங்கள் தான் பரம பிரயோஜனம்னு அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிருக்க. அப்படி இல்லை. இந்த பிரம்மமே எப்படிப்பட்டதெல்லாம் அது ஸ்வயமே பிரயோஜனம், அதை அடையறதே நமக்கு எப்படி இருக்குன்னா அது ஆனந்தமயமானவன், அவனே நமக்கு ஒரு நிதி மாதிரி. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்கறது தான் இந்த வேதாந்த வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லாம் நிஷ்பிரயோஜனமான வாக்கியங்கள்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பிரம்மத்தை அடையிறதே நமக்கு எப்படின்னா அது பரம புருஷார்த்தம். அதனால வேதாந்த வாக்கியங்கள் நமக்கு பரம புருஷார்த்தத்தையே அடைவிக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த வேதாந்த விசாரம் பண்ண தகுந்தது, இது நிஷ்பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அதுவும் வந்து அவர் அந்த இடத்துல நாலாவது வந்து தத்துவ சமன்வயாது அப்படிங்கிற அந்த சமன்வயாதிகரணத்துல இதையும் சொல்லி இப்போ 4 அதிகரணங்கள்னால வேதாந்த விசாரம் பண்ண தகுந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்ப இது வந்து என்ன சொன்னேன் முதல்ல அப்படின்னா, அனாரம்பணிய சங்கா பரிகாரார்த்தம்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேதாந்த விசாரமே பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு 4 சூத்திரங்கள். அப்போ இந்த 4 சூத்திரங்கள்லயும் பாஷ்யக்காரர் என்ன நிரூபிச்சார்னா வேதாந்த விசாரம் பண்ண தகுந்ததுதான் அப்படின்னு நிரூபிச்சார். அப்போ இது வந்து உபோத்காதம். மீதி இனிமே வர்றது எல்லாமே கடைசி அதிகரணம் வரைக்கும் இனிமே வர்ற விஷயங்கள் எல்லாமே சாஸ்திரம். இந்த 4 சூத்திரங்கள் மட்டுமே உபோத்காதம். உபோத்காதம்னா ஒரு அவதாரிகை ஸ்ரீபாஷ்யத்துக்கு இந்த 4 சூத்திரங்களை உபோத்காதம்னு சொல்லிட்டு மத்த கடைசி சூத்திரம் வரைக்கும் நாவிருத்திஷம் தாத்தானாவிருத்திஷம் கடைசி சூத்திரம் வரைக்கும் இது வந்து சாஸ்திரம் அப்படின்ட்டு நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ஆச்சாரியர் மேகநாத சூரியன் ஒருத்தர் இருந்தார், அவர் மேல்கோட்டையில இருந்தார். அவர் மட்டும் எப்படி நிரூபிச்சிருக்காருன்னா முதல் சூத்திரம் மட்டுமே, அதாவது அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கிற அந்த சூத்திரம் மட்டும் அது உபோத்காதம். அடுத்தது ஜன்மாத்தியஸ்ய யதஹ அப்படிங்கிற சூத்திரத்துல இருந்து சாஸ்திர ஆரம்பம் அப்படின்ட்டு அவர் மட்டும் ஒரு நிர்வாகம் பண்ணி காமிச்சிருக்காரு. ஆனா சுதர்சன இந்த ஸ்ருத பிரகாசிகையை அருளி செய்த சுதர்ஷன பட்டர் அவர் வந்து இதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி 4 சூத்திரங்களுமே வந்து உபோத்காதம், மீதி எல்லாம் வந்து சாஸ்திரம். மீதி அதுல இருந்துதான் ஈட்சத் அதிகரணத்துல இருந்துதான் சாஸ்திரம் தொடங்குறது அப்படின்ட்டு அவர் நிரூபிச்சார். இது வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த
ஆரம்ப விஷயங்கள் இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஈட்சத் அதிகரணத்துக்கு போகலாம். இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசியில சொல்லலாம். ஈட்சத் அதிகரணத்துல மொத்தம் 8 சூத்திரங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொரு அதிகரணத்துல சூத்திரங்கள்ங்கிறது முதல்ல நம்ம இதுவரைக்கும் 4 அதிகரணத்துல ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒரு சூத்திரம் தான் பார்த்தோம். இப்போ இனிமே வர்ற அதிகரணங்கள் எல்லாம் ஒரு அதிகரணத்திலேயே நிறைய சூத்திரங்கள் இருக்கும். 8 இருக்கும், சில சமயத்துல 2 இருக்கும், 3 இருக்கும். அந்த மாதிரி சூத்திரங்களுடைய எண்ணிக்கை வேறுபடும். இப்போ இந்த அதிகரணம் ஈட்சத் அதிகரணம் அப்படிங்கிறதுல என்னன்னா இதுல 8 சூத்திரங்கள் இருக்கு. இப்ப இந்த அதிகரணத்துல பிரதான பூர்வபக்ஷி யாருன்னா சாங்கியன் தான் இந்த அதிகரணத்துக்கு பூர்வபக்ஷி. இப்ப ஒவ்வொரு அதிகரணத்துல பூர்வபக்ஷிகளும் இருப்பா, சில சமயத்துல சித்தாந்தமே அப்படியே இருக்கும். இப்ப இந்த அதிகரணத்துல என்னன்னா நமக்கு அச்சேதன விலட்சணத்துவம், பிரம்மத்துக்கு அச்சேதனங்களை காட்டிலும் விலட்சணத்துவம், விலட்சணமானவன் பிரம்மம் அப்படின்னு நிரூபிக்க போறாரு. இதுல 8 சூத்திரங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. முதல் சூத்திரம் என்னன்னா அப்படின்னா ஈட்சதே ஈட்சதே ந அசப்தம், ந அசப்தம் அப்படிங்கிற ஈட்சதேகே ந அசப்தம், இதுதான் முதல் சூத்திரம். இப்போ இந்த சூத்திரத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா ந அசப்தம். அசப்தம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இது உங்களுக்கு சப்தத்தால மாத்திரம் அறியப்படாததான மூல பிரகிருதி. ஏன் அப்படி சொல்றான்னா இப்போ சப்தத்தால அறியப்படக்கூடியது சாஸ்திரம், சப்தத்தினால மட்டுமே அறியப்படக்கூடியது என்னது சாஸ்திரம். வேதாந்தங்கள்லாம் எப்படின்னா அது சப்த பிரமாணம்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரம் கொண்டுதான் நம்ம பிரம்மத்தெல்லாம் அதை அறிய முடியும். சாஸ்திரம்ங்கிறது என்னது, அதான் சப்த பிரமாணம். அது இந்த மூல பிரகிருதிங்கிறது என்னன்னா சப்தத்தால மாத்திரம் அறியப்படாததான மூல பிரகிருதி. மூல பிரகிருதிங்கிறது இருக்கு இல்லையா, அதான் அசப்தம்ங்கிற வார்த்தையினால காட்டி கொடுக்கப்படுறது. என்னன்னா மூல பிரகிருத்திய சொல்றேன். இந்த மூல பிரகிருதிங்கிறது அனுமானத்தினால சித்திக்கிறது. மூல பிரகிருத்திய நம்ம கண்ணால பிரத்யட்சத்துல பார்க்க முடியாது. அவன் எப்படின்னா நம்ம இந்த உலகத்தை இப்ப பாக்குறோம், இந்த உலகம்ங்கிறது ஒரு வஸ்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான், அதுதான் மூல பிரகிருதி. இதுக்கு காரணமான வஸ்து மூல பிரகிருதி. அது அனுமானத்தினால சித்திக்கிறது. அந்த மூல பிரகிருதிங்கிறது சப்தத்தினால சித்திக்கல, சப்தத்தினால மாத்திரம் அதை சித்திக்கல, அது அனுமானத்தினால சித்திக்கிறது. அப்படிப்பட்டதை அசப்தம் அப்படின்னு வியாசர் அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கார். அசப்தம் அப்படின்னா அது அனுமானத்தினால சித்திக்கிற அந்த மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதிக்கு ஈக்ஷதேகே அப்படிங்கிற, ஈக்ஷதேகேன்னா அதுக்கு சங்கல்பம் செய்யப்படக்கூடியது அதுக்கு கிடையாது. அது மூல பிரகிருதிக்கு மூல பிரகிருதி ஈக்ஷதேகே ந அசப்தம் அப்படின்னா இந்த காரண வஸ்து பிரகிருதி இல்ல. ஏன்னா அது அதுக்கு சங்கல்பம் பண்ண முடியாது. சங்கல்பம் அது ஈக்ஷதேக, ஈக்ஷதேகேன்னா என்ன அர்த்தம், சங்கல்பம் செய்வது. சங்கல்பம் செய்வதுங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா ஒரு சேத்தன வஸ்துவுக்கு தான் வரும். அறிவுள்ள வஸ்துவுக்கு தான் இதை பண்ணு இதை பண்ண வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கெல்லாம் அது தோணுமே இல்லையா. இந்த மூல பிரகிருதிக்கு சங்கல்பம்ங்கிறது கூடாததுனால, கூடாது, ஈக்ஷதேகே ந சப்தம் அப்படிங்கிறதுனால இந்த அசப்தம்ங்கிற பதத்தினால சொல்லப்பட்ட அந்த மூல பிரகிருதி ஜெகத்காரண வஸ்துவாக இருக்க முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம், ஜெகத்காரண வஸ்து அப்படிங்கிறது இந்த மூல பிரகிருதியாக இருக்க முடியாது. ஏன்னா அது சங்கல்பம் அங்கு சொல்லப்படுவதால். அது எங்கு சொல்லப்படுனா ஸ்ருதிகள்ல சொல்லப்படுறது. ஜெகத்காரண வஸ்துவுக்கு சங்கல்பம் உண்டுன்னு ஸ்ருதிகள்லாம் சொல்கிறது. ததைக்ஷத பகுஷ்யாம் அப்படின்னா சொல்றது. அப்படிப்பட்ட சங்கல்பம் மூல பிரகிருதிக்கு வராது. அச்சேதனமான மூல பிரகிருதிக்கு வராது. அதனால அது ஜெகத்காரணமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது சூத்திரத்துக்கு அர்த்தம். இப்போ இதுதான் சூத்திரத்துக்கு அர்த்தம். இதுல பூர்வபக்ஷிங்கிறது யாருன்னா சாங்கியன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா
சதேவ சௌமிய இதமக்ர ஆசித்து ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிற இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியத்துல வந்து சதேவ சௌமிய உத்தாலகர் வந்து தன்னுடைய குமாரரான ஸ்வேதகேதுவை பார்த்து இந்த மாதிரி இந்த உலகம் இதம்னு சுட்டி காட்டுற, சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசி இதம்னு சுட்டி காட்டி இப்ப பாக்குற இந்த உலகம், இப்ப நீ இருக்கும் இந்த உலகம் வந்து சத்தாக, இதுக்கு முன்பு சத்தாக இருந்தது, அது மட்டும்தான் இருந்தது, இரண்டாவது அற்று இருந்தது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சத்து என்று ஒன்றாக சதேவ சௌமிய இந்த உலகம் இப்ப பாக்குற இந்த உலகம் இதற்கு முன்பு சத்து என்று ஒன்றாக மட்டுமே இருந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவ வந்து பூரபக்ஷி அந்த சாங்கியன் வந்து என்ன சொல்றான்னா, இதுதான் வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு பேர் என்னன்னா விஷய வாக்கியம். இந்த அதிகரணத்துக்கு விஷய வாக்கியம் இதுதான். சதேவ சௌமிய இதமக்ர ஆசித்துங்கிறது விஷய வாக்கியம். இதுல இருக்கிற அந்த சத்துங்கிறத வந்து என்னன்னா அவன் சொல்றான், பூரபக்ஷி சொல்றான், இது வந்து மூல பிரகிருத்திய சொல்றது. மூல பிரகிருதி தான் வந்து இதுக்கு முன்பு சத்து என்ற ஒன்று மட்டுமே இருந்தது அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, அதுக்கு அவன் என்ன சொல்றான், அந்த சத்துங்கிற சப்தம் அந்த சொல் வந்து மூல பிரகிருத்தியை குறிப்பிடுகிறது அப்படின்ட்டு அவன் சொல்றான், பூர்வபக்ஷி சொல்றான். அதுதான் இங்க சூத்திரத்துல என்ன சொல்றான்னா, ந அசப்தம் மூல பிரகிருத்திய சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு சங்கல்பம், ஏன்னா அந்த வாக்கியங்கள்ல சத்துன்னு அந்த வாக்கியத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த வாக்கியம் எப்படி வருதுன்னா சங்கல்பத்தை தைக்ஷதன்னு வருது. அது சங்கல்பித்தது அப்படின்னா அடுத்த வாக்கியமே ஸ்ருதியில வந்து சதேவ சௌமிய ஆசித்தில் சொல்றோ ததைக்ஷத பகுசியா, அது நான் பலவாறாக ஆகப்படுவேன்னு சங்கல்பிச்சதுன்னு வருது அடுத்தடுத்த வாக்கியங்கள். அப்போ இவன் சொல்றான் மூல பிரகிருதி தான் அந்த சத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு சங்கல்பம் முடியாதே. சங்கல்பம்னா என்ன அர்த்தம், ஒரு திங்கிங், அந்த மாதிரி இப்படி ஆவேன் அப்படின்ட்டுலாம் அது சங்கல்பம் பண்றது இல்லையா, அது எண்றது இல்லையா, அந்த மாதிரி மூல பிரகிருதியா இருந்தா அதுக்கு பண்ண முடியாதே அப்படின்ட்டு யாரு சொல்ல. அந்த இது வந்து இப்ப சித்தாந்தி அவனை மறுத்து கேட்கிறான். அப்போ அவன் வந்து இப்ப நிறைய காரணங்கள்லாம் சொல்ல போறார். அதுக்கு சித்தாந்தி வந்து அதனால கிடையாது, இதனால இல்லைன்னு பதில் சொல்ல போறார். இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சத்துங்கிறதுல இந்த முன்னாடி இப்ப இதம்னு சுட்டி காட்டி சொல்றான். அந்த உத்தாலகர் தன்னுடைய குமாரருக்கு வந்து ஸ்வேதகேதுவுக்கு இந்த உலகம் அப்படின்னு சுட்டி காட்டி இது வந்து இதற்கு முன்பு சத்து என்று ஒன்றாக இருந்தது சுட்டி காட்டி சொல்லும் பொழுது இந்த உலகம் இப்ப எப்படி இருக்குன்னா சத்துவ ரஜஸ் தமஸ் 3 குணங்களால ஆனதாக இருக்கு, முக்குணமயமாக இருக்கு. இந்த உலகம்ங்கிறது சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்களான ஆனதாக இருக்கு இந்த உலகம். அப்போ இதுதான் காரியமா இருக்கு, காரண வஸ்துலேருந்து இது காரிய வஸ்துவா வந்திருக்கு. இப்ப நம்ம பாக்குற உலகம் வந்து இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கு, மனிதர்களுக்காக போகங்கள்லாம் நிறைய செடிகள் கொடிகள் மரங்கள் பழங்கள்னு என்னென்னவோ அந்த மாதிரி மாறி இருக்கு. இதெல்லாம் காரிய வஸ்துவா இப்ப வந்திருக்கு. இந்த காரிய வஸ்துலாம் வந்து ஒரு காரண வஸ்துலேருந்து வந்திருக்கணும் இல்லையா. அப்ப அவன் சொல்றான், இப்ப பாக்குற உலகம் இதம்னு சுட்டி காட்டுற இந்த உலகம் எப்படி இருக்குன்னா சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த முக்குணங்களாக இருக்கு, முக்குணங்களால ஆனதாக இருக்கு. அதே அப்ப காரியம் இப்படி இருந்ததுன்னா காரணமும் எப்படி இருக்கணும், இந்த முக்குணங்களால ஆனதாக தான் இருக்கும். எப்பவுமே காரிய காரணத்துக்கு ஒற்றுமை உண்டு. காரணத்துல இருந்து இப்போ ஒரு தங்க கட்டிலேருந்து நகை பண்ணினோம்னா அந்த தங்கத்துல இருக்கிறது தான் நமக்கு அந்த ஆபரணங்கள்லயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்கும் காரியத்துக்கும் எப்பயுமே ஒற்றுமை உண்டு. அதனால அவன் என்ன சொல்றான்னா, இப்ப காரியமான இந்த உலகத்தை பார்த்து காரணமான அந்த மூல பிரகிருத்தியை அவன் வந்து நிரூபிக்கிறான். அப்போ இந்த உலகம் வந்து சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த முக்குணங்களால ஆனதாக இருக்கு. அதனால இதுக்கு காரணமான அந்த மூல பிரகிருதி எப்படி இருக்கணும்னா சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த முக்குணங்களால ஆனதாக தான் இருக்கணும். அப்போ எதுக்கு இந்த முக்குணங்கள் உண்டு, முக்குணங்கள் எதுக்கு இருக்குன்னா அது பிரதானம், அந்த பிரகிருதிக்கு தான் உண்டு. அப்போ சத்துங்கிறது இந்த உலகம் வந்து இதற்கு சதேவ சோமி இதமக்ர ஆசித்துன்னு இதம், இந்த உலகம் வந்து சத்து என்று ஒன்றாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதுவாக இருக்கணும், பிரகிருத்தியாக தான் இருக்கணும். மூல பிரகிருதி இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்களை முக்குணங்களை உடைய பிரகிருத்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
அப்போ இது வந்து காரியத்தை பார்த்து அவன் காரணத்தை நிரூபிச்சு சொல்றான். யாரு? சாங்கியன் சொல்றான். இப்ப சத்துங்கிறது வந்து மூல பிரகிருதி தான் அப்படின்ட்டு அவனுடைய வாதம். அதுக்கு வந்து இப்போ சித்தாந்தி என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா அடுத்த வாக்கியங்கள் எல்லாம் பாரு. தேவ சுவாமி இதமக்கிற ஆசீத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமே அடுத்த வாக்கியத்துல ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏத்தி தத் தேஜக அசுஜத, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வாக்கியங்கள் அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் பலவாறாக ஆகக்கணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தேஜஸை படைத்தது அப்படின்ட்டுலாம் வாக்கியங்கள்லாம் இருக்கேப்பா. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி வந்து அது மூல பிரகிருத்தின்னு சொல்ல முடியும்? மூல பிரகிருதிக்கு இந்த மாதிரி சங்கல்பம் பண்ண முடியுமா? நான் பலவாறாக ஆக கடவேன் ததைக்ஷத பகுஸ்யாம் அப்படின்னு சங்கல்பிக்கிறதுலாம் அதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்புறம் இன்னும் கூட சில வாக்கியங்கள்லாம் எடுத்து காமிக்கிறார் சித்தாந்தி. இன்னும் வந்து இந்த மாதிரி ஈக்ஷணம் அப்படிங்கிறது சங்கல்பிக்கிறது. இந்த இடத்துல ததைக்ஷத அப்படின்னு அது நான் பலவாறாக ஆக கடவேன் ஈக்ஷணம் அப்படின்னா சங்கல்பித்தல் அப்படின்னு. இப்போ அது வந்து இந்த மூல பிரகிருதி சத்து வந்து சதேவ சோமிய சத்து என்று ஒன்றுதான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்துல தது ஐட்சதன்னு அந்த அந்த தது அந்த சத்து என்ற ஒன்று சங்கல்பித்தது, பலவாறாக ஆக கடவேன்னு சங்கல்பித்தது, அப்புறம் தேஜஸை படைத்தது அப்படின்ட்டு எல்லாம் வரும் பொழுது அது மூல பிரகிருத்தியா இருக்காது. அப்புறம் இன்னும் ஐத்திரேய உபநிஷத்துல கூட ச ஈட்சத லோகானு சுஜா இப்படி எல்லாம் வந்து வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி இந்த பிரம்மம் வந்து லோகத்தை எல்லாமே சங்கல்பித்தான், உலகத்தை எல்லாம் உண்டாக்கினான், இப்படின்ட்டு எல்லாம் பிரபஞ்சங்கள் எல்லாம் சிருஷ்டித்தான் இப்படின்னு வாக்கியங்கள் மற்ற உபனிஷத்துகள்லயும் வருது. பிரஷ்ன உபனிஷத்துலயும் சப் பிராணமஸ்ருச்சத பிராணவாச்சியனான பரமாத்மா இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணினான் இப்படின்ட்டு எல்லாம் வந்து வாக்கியங்கள்லாம் இருக்கு. அப்படி வாக்கியங்கள் இருக்கும் பொழுது இந்த ஐக்ஷதம் ஈக்ஷணம் அப்படிங்கிறது வந்து அது எதை சொல்றது அப்படின்னா சங்கல்பத்தை சொல்றது. இப்படிப்பட்ட சங்கல்பம் வந்து ஒரு சேத்தனனுக்கு தான் இருக்க முடியுமே வெளிய ஒரு அச்சேதனமான பிரகிருதிக்கு இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டார். இதுதான் முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தம். என்ன அப்படின்னா ஈக்ஷதே ந அசப்தம் அப்படின்னா ஈக்ஷணம் சொல்லி இருக்கிறதுனால அந்த அவன் என்ன சொல்றான், பிரகிருதி தான் மூல பிரகிருதி தான் வந்து சத்து என்ற வார்த்தையினால சொல்லப்பட்டது. சிருஷ்டியின் போது அது காரணம், சிருஷ்டியின் போது பிரகிருதி தான் இருந்தது, பிரகிருத்திலேருந்து தான் இந்த உலகம் எல்லாம் வந்தது. அது வந்து சத்து என்று சொல்வது வந்து மூல பிரகிருத்தியை தான் சொல்றதுன்னு அவன் சொன்னான் இல்லையா. அதுக்கு இப்ப என்ன இந்த ஈட்சதே ந அசப்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஈட்சணம் சொல்லி இருக்கு. ஈட்சணம்னா சங்கல்பம் சொல்லி இருக்கிறதுனால இது வந்து பிரகிருத்திய சொல்ல முடியாது, பிரகிருத்திய வந்து ஜெகத்காரணமாக சொல்ல முடியாது. அப்போ சத்துங்கிற அந்த பதத்தினால சொல்லப்பட்டது வந்து பிரகிருத்தியாக இருக்க முடியாது, அது பரமபுருஷனாக பரபிரம்மமாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஈட்சணம் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, இல்ல இது வந்து இந்த மாதிரி சங்கல்பிச்சது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க வந்து நாங்க பார்க்கிறதுங்கிற அர்த்தத்துல கூட வரும். ஈக்ஷணம் அப்படிங்கிறது வந்து சிந்திக்கிறது பார்க்கறது அப்படிங்கிற அர்த்தத்துல கூட வரும். இப்ப வந்து வயல்கள் வந்து வானம் பார்த்த பூமின்னு வருது, வயல்கள் வானத்தை பார்க்கிறது அப்படின்னா நம்ம வந்து வழக்கத்துல சொல்றோம். பயிர்கள் வந்து வானத்தை பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம், பயிர்கள் வானத்தை பார்க்கறது, பூமி வானத்தை பார்க்கறது, இப்படி எல்லாம் வார்த்தைகள்லாம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல பாக்குறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மழையை எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அங்கெல்லாம் கூட நம்ம வந்து பாக்குறதுன்னு ஒரு சொல்லலாம் ஈட்சணம். அப்ப அங்கெல்லாம் வாக்கியங்கள்லாம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி வந்து வாக்கியங்கள்லாம் இருக்கு. அவன் சொல்றான் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு, ஏன்னா பயிர்கள் எல்லாம் வந்து வானத்தை பாக்குறது அப்படின்ட்டு எல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் வந்து இது வந்து என்னன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த மூல பிரகிருதி வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி அப்படி இப்ப வந்து அந்த ஒரு உன்முகமா ஒரு அதாவது இப்ப காரண வஸ்துல இருந்து காரிய நிலையை அடையிறதுக்கு ஒரு நிலைக்கு அது வர்றதுக்கு தயாரா இருக்கு அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல ஈக்ஷணம் சொல்றதே வழிய சங்கல்பத்தை சொல்லல.
இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கவுனமா அர்த்தம் எடுக்கணும். அந்த இடத்துல முக்கிய அர்த்தத்தை கொள்ளக்கூடாது. ஈக்ஷணம்ங்கிற சப்தத்துக்கு முக்கிய அர்த்தத்தை கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு அது மாறுவதற்கு தயாராக இருக்குங்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி ஈக்ஷண சப்தத்தினால சொல்லியிருக்கு. மூல பிரகிருதி வந்து மாதிரி காரிய வஸ்துவாக மாறுவதற்கு தயாரா இருக்குங்கிறது தான் அந்த இடத்துல ஈக்ததைக்ஷத தது ஐக்ஷத அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்னா பகுஸ்யா பிரஜாயேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா சங்கல்பம்னு எடுத்துக்க கூடாது. அது எப்படின்னா முக்கிய அர்த்தத்தை கொள்ளக்கூடாது, கவுன அர்த்தத்தை கொள்ளணும். கவுன அர்த்தம்னா அமுக்கியமான அர்த்தம், எக்ஸாக்டா அப்படியே அர்த்தம் கொள்ளணும். அதுக்குதான் அவன் என்ன சொல்றான் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப செடிகள்லாம் வந்து வானத்தை பாக்குறதுன்னா அந்த செடிகள்லாம் என்னது ஒரு அச்சேதன வஸ்து தானே. அந்த அச்சேதன வஸ்துக்கள்லாம் வானத்தை பாக்குறதுன்னா அதுக்கு என்ன கண்ணா இருக்கு, அந்த வானத்தையா பார்க்கும். அப்ப என்ன அர்த்தம், மழைக்காக காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல முக்கிய அர்த்தம் சொல்ல முடியுமா? வானம் பார்த்த பூமினா பூமி வானத்தை பாக்குறது அப்படின்னா பூமி வறண்டு போயிடுது, எப்ப மழை பெய்யும்னு அது எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அப்ப பூமிக்கு கண்ணு இருக்கா அது வானத்தை பாக்குறது அப்படின்ட்டு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். அந்த இடத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்கோனா மழைக்காக காத்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் ததைக்ஷத பகுஸ்யான்னு சொன்னா அது வந்து சிருஷ்டிக்கு உண்மை, அது வந்து ஆரம்பிக்கிறது, சிருஷ்டி தொடங்குறதுக்கு அது தயாராக இருக்குன்னு அர்த்தமா கொள்ளணுமே வழிய அது உடனே ததைக்ஷதன்னு சங்கல்பிச்சதுன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு இது யாரு பூர்வபக்ஷி சொல்ற. பூர்வபக்ஷி இந்த மாதிரி அதை மறுத்துட்டார். முதல் சூத்திரத்துல ஈட்சணம்னு சொல்லியிருக்கேப்பா, இந்த மாதிரி முதல் சூத்திரத்துல அவர் என்ன சொன்னா, ஈக்ஷதேகே ந அசப்தம், ஈக்ஷணம் சொல்லியிருக்கேன், ததைக்ஷத பகுஸ்யாம்னு ஈட்சணம் சொல்லியிருக்கேன், சங்கல்பம் சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு அச்சேதனத்துக்கு வராதேன்னு கேட்டார் யாரு? சித்தாந்தி. கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான்னா, பூர்வபக்ஷி என்ன சொல்லிட்டான்னா, இது வந்து வரும், இது வந்து நீ முக்கிய அர்த்தமா கொள்ளக்கூடாது, கவுன அர்த்தமா கொள்ளணும். கவுனம்னா ஒரு முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு அமுக்கியமா சொல்லணும். அது எப்படின்னா வயல்கள்லாம் பார்த்தன, பூமி எல்லாம் பார்த்தது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பார்த்ததுன்னா அதுக்கு கண்ணு இருந்து பார்த்த மாதிரி அர்த்தமா இல்ல, அதுக்கு மழைக்காக காத்துட்டு இருக்கு அர்த்தம் மாதிரி. இந்த இடத்துலயும் அது ஐக்ஷத அந்த சத்து வந்து சங்கல்பிச்சதுன்னு சொன்னா அதுக்கு எப்படின்னா அது சிருஷ்டிக்கு தயாராச்சு, சிருஷ்டி பண்றதுக்கு அது தயாராச்சு அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லணும். சொன்ன உடனே இப்போ அதனால அது என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து கவுன அர்த்தத்தை சொல்ற, சத்துக்கு சொல்லப்படுறது வந்து அமுக்கியம், இது வந்து எக்ஸாக்டா நீ வந்து அதனுடைய அர்த்தத்தை கொள்ளக்கூடாதுன்னா அதுக்கு அடுத்த சூத்திரத்துல என்ன பதில் சொல்றார், கவுனஸ்சேத் ந ஆத்ம சப்தாத் அப்படிங்கிற. அது கவுனம்னு நீ சொல்லியானா அது சொல்ல முடியாது. நீ வந்து இந்த அர்த்தத்தை வந்து ஈக்ஷணத்தை வந்து அது கவுனமாக அர்த்தம் கொள்ளணும், அப்படியே அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து தவறு. ஏன்னா அடுத்தடுத்த வாக்கியங்கள்லயே ஆத்ம சப்தம் இருக்கு, ஆத்ம சப்தத்தை சொல்லி இருக்கு. வாக்கியத்தை நீ பாரு அப்படிங்கிற. கவுனம்னு நீ சொன்னேன்னா, கவுனம்னா என்ன அர்த்தம், இது முக்கியம் இல்ல, அந்த சங்கல்பம்ங்கிறது முக்கியம் இல்ல, அது சும்மா அப்படியே ரெடியா ஆறுது அவ்வளவுதான். ததைக்ஷதன் அது ரெடியா ஆகுது, சிருஷ்டியை குறிச்சு ரெடியா ஆகுது அந்த சத்துங்கிற பிரகிருதி, அப்படிதான் நீ சொன்னேன்னா அது சரியில்லை. ஏன்னா அதே வாக்கியங்கள்லயே ஆத்ம சப்தம் வந்திருக்கு. ஆத்ம சப்தம் வந்துருக்குன்னா அது வந்து ஒரு சேத்தனத்தை தான் குறிக்குமே வெளிய அது ஒரு அச்சேதனத்தை குறிக்காது. அதனால இப்ப சித்தாந்தி சொல்றார், கவுன அர்த்தமா நீ சொல்லணும்னு பார்த்தேன்னா அது சொல்ல முடியாது, ஆத்ம சப்தம் இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா பின்னாடியே வந்து என்னன்னா ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா அப்படின்னு வாக்கியம் வந்திருக்கு. அதனால என்ன பின்னாடி அடுத்தடுத்த வாக்கியங்கள் ஸ்ருதியிலேயே சதேவ சோமி இதமக்ர ஆசீத்து அப்படின்ட்டுலாம் வந்ததுக்கு அப்புறம் ததைக்ஷத பகுஸ்யாம் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமே ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் அப்படின்னு வருது. அப்போ ச ஆத்மா, இதனால என்ன, இவை எல்லாமே இந்த ஜகத்து எல்லாமே இந்த சத்தையே, சத்து என்று சொல்லப்படும் இந்த வஸ்துவையே ஆத்மாவாக கொண்டது அப்படின்ட்டு வாக்கியம் பின்னாடியே வருது. அப்போ இந்த சத்துங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இதுதான் ஆத்மா, ஐததாத்மியம் இதம் சர்வம், இந்த ஜெகத் முழுவதுக்குமே இந்த சத்து தான் ஆத்மா அப்படின்னு பின்னாடியே வாக்கியம் இருக்கு. அப்போ வந்து இப்ப இந்த சொன்ன உடனே அவனுக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. என்னன்னா இப்ப அவன் என்ன சொல்லிட்டு வரான், மூல பிரகிருத்தியதான் வந்து சத்து சொல்றது அப்படின்னு.
மூல பிரகிருதி வந்து எப்படி வந்து ஜெகத்துக்கு ஆத்மாவாங்க பின்னாடியே அந்த மூல இந்த சத்துங்கிறது எல்லாத்துக்கும் ஆத்மாங்க. இவை எல்லாமே இந்த சத்தையே ஆத்மாவாக உடையது அப்படின்னு சொல்லி ஜெகத்துங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அதுல சேத்தனங்களும் இருக்கும் அச்சேத்தனமும் இருக்கும். ஜெகத்துங்கிற உலகம் முழுக்க அப்படிங்கும் பொழுது அதுல சேத்தனமும் இருக்கும், அது ஜீவாத்மாக்களும் இருப்பா, அச்சேத்தனங்களும் இருக்கும். அப்ப இந்த உலகம் எல்லாமே இந்த சத்தையே ஆத்மாவாக உடையதுன்னு வாக்கியம் வந்துடுது. ஐததாத்மி விதம் சர்வம். இந்த இவை எல்லாமே இந்த உலகம் எல்லாமே இந்த சத்துங்கிறத ஆத்மாவாக உடையது. அப்போ சத்துங்கிறத அவன் என்ன சொல்லியிருக்கான், அவன் வந்து மூல பிரகிருத்திய சொல்லியிருக்கான். நம்ம வந்து பிரம்மத்தை சொல்லிடுவோம், நம்ம பட்சம் அது பொருந்தும். இந்த உலகம் எல்லாமே பிரம்மத்தையே ஆத்மாவாக உடையது அப்படின்னா குறிப்பு. அவன் என்ன சொல்றான்னா மூல பிரகிருத்தியவே ஆத்மாவாக உடையது அப்படின்னு சொல்றான். அது வந்து இப்ப பொருந்தாது. ஏன்னா உலகத்துல வந்து ஜீவாத்மாக்களும் இருக்கா, ஜீவாத்மாக்களும் இருக்கும் பொழுது அப்புறம் அச்சேத்தனங்களும் இருக்கும்போது ஜீவாத்மாக்களுக்கு மூல பிரகிருதி வந்து ஆத்மாவாக இருக்க முடியாது. ஒரு சேத்தனனுக்கு, அது ஜீவாத்மாக்கள்லாம் எப்படிப்பட்டவா, அறிவுள்ளவர்களுக்கு ஒரு அச்சேத்தனமான மூல பிரகிருத்திய வந்து ஆத்மாவாக இருக்க முடியாது. அதனால இப்போ சித்தாந்தி என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இந்த மாதிரி அந்த ஐக்ஷத ததைக்ஷத அப்படிங்கிற விஷயத்த வந்து முக்கிய அர்த்தம் கொள்ளக்கூடாது, அது வந்து கவுன அர்த்தம் கொள்ளணும். அதனால இந்த இடத்துல சிருஷ்டிக்கு இந்த காரிய வஸ்து, இந்த காரண வஸ்துவான சத்துங்கிற மூல பிரகிருதி சிருஷ்டிக்கு தயாராகுதுன்னு அர்த்தம்னு சொன்னியே, அடுத்த வாக்கியத்தை பாரு, அதுல ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மான்னு இருக்கு. இந்த உலகம் எல்லாமே அந்த சத்தையே ஆத்மாவாக உடையதுன்னு இருக்கு. நீ சொன்னது அந்த மூல பிரகிருதி தான் வந்து, அதுதான் வந்து சத்தால சொல்லப்பட்டது மூல பிரகிருத்தின்னா அது ஜீவாத்மாக்களுக்கு ஆத்மாவாக இருக்க முடியாது. அதனால இது வந்து பொருந்தாது அப்படின்ட்டு சொல்லிட்டார். அதனால அதுக்கப்புறம் வந்து இது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இந்த 3வது சூத்திரத்துல இத மாதிரி ஒவ்வொரு சூத்திரமா காட்டி 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 அவர் என்ன பண்றாருன்னா மறுக்கிறார். அவங்க வந்து இந்த இன்னும் வந்து சில வாக்கியங்கள்லாம் எடுத்து தத் தேஜ ஐஷத தத் தாப ஐஷத, அதாவது அங்க இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கே. அவன் கேட்கிறான், இந்த மாதிரி தேஜக அதாவது தேஜஸ் அக்னி சங்கல்பித்தது, நீர் சங்கல்பித்தது அப்படின்ட்டுலாம் வாக்கியம் இருக்கே. அக்னி நீர் எல்லாம் அச்சேதனம் தானே, அதெல்லாம் எப்படி சங்கல்பித்தது? ஸ்ருதியில இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கே அப்படின்னா அதுக்கு சித்தாந்தி என்ன பதில் சொல்றான்னா, இல்ல அந்தாகம் இமா திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாக்கரவாணி. இந்த பரமாத்மா என்ன பண்றான்னா இந்த மாதிரி அக்னி ஜலம் இந்த மாதிரி இந்த ஜீவனுக்குள்ள தான் வந்து பல தான் வந்து என்ன பண்ணான், அதுக்குள்ள வந்து அனுப்பிரவேசம் பண்ணி அதுகளுக்கு நாம ரூபத்தெல்லாம் கொடுக்கிறான். அதனால தேஜ ஐஷத தாப ஐஷந்த இந்த இடத்துக்கெல்லாம் எப்படி அர்த்தம்னா, பரமாத்மாவை தனக்கு ஆத்மாவாக உடைய, பரமாத்மாவை தனக்கு ஆத்மாவாக உடைய அந்த தேஜஸ் சங்கல்பித்தது. அதே மாதிரி ஜலத்தை தனக்கு ஆத்மாவாக உடைய அந்த நீர் சங்கல்பித்தது. அப்படிதான் அர்த்தமே வெளிய அதுக்குள்ள பகவான் வந்து தேவதையாக அந்தராத்மாவாக அனுப்பிரவேசம் பண்ணியிருக்கான். அப்ப அது வந்து அதன் மூலமாக தான் அந்த சங்கல்பம் எல்லாம் நடக்கிறதே வெளிய அச்சேதனங்கள் ஒரு நாளும் சங்கல்பிக்காது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டார். அப்புறம் இப்ப 3வது சூத்திரம், இந்த 3வது சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா தன் நிஷ்டஸ்ய மோக்ஷ உபதேசாத் அப்படிங்கிற இதுல வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த தத்து தன் நிஷ்டஸ்ய அப்படின்னா அந்த சத்து என்று சொன்ன அந்த ஜெகத்காரண வஸ்துவ யார் உபாசனம் பண்றாளோ அவளுக்கு வந்து மோட்சத்தை உபதேசம் பண்ணிருக்கு. ஜெகத் காரணமான அந்த சத்தை வந்து யார் உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சத்தை பலனாக சொல்லியிருக்கு. இதுவே வந்து இப்ப பிரதானம், இப்ப பூமி இது மூல பிரகிருத்திய வந்து அந்த சத்துங்கிற சொல்லுனால சொல்லப்பட்டவன் வந்து மூல பிரகிருத்தியா இருந்ததுன்னா அத வந்து யாராவது அந்த மாதிரி உபாசனம் பண்ணினா அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா? யாராவது மூல பிரகிருத்திய உபாசனம் பண்ணினா அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா?
கிடைக்காது. அவர்களே அதை ஒத்துக்கல. சாங்கியர்களே மூல பிரகிருத்திய உபாசனம் பண்ணி மோட்சம் கிடைக்கணும், அவளே அதை ஒத்துக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த இதுல ஸ்ருதியில என்ன சொல்றது அப்படின்னா, தது அப்படிங்கிற தன்னிஷ்டஸ்ய அப்படிங்கிறது, தன்னிஷ்டஸ்ய அப்படிங்கிறதுனால என்னன்னா, தஸ்ய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷையே அத சம்பத்சையே, தத்துவமசின்னு முதல்ல சொல்லி அந்த வாக்கியம் அதுதான் நீ அப்படின்னு சொல்லி அந்த அந்த பரபிரம்மத்தை உபாசனம் பண்றதுனால மோட்சம் தான் பலன்னு சொல்லியிருக்கு. மோட்சத்தை பலனாக சொல்லியிருக்கு அந்த வாக்கியங்கள்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா, தஸ்ய தாவதேவ சிரம், இந்த மாதிரி அந்த சத்துங்கிறத உபாசிப்பவனுக்கு, உபாசனம் பண்றவனுக்கு அவன் சரீரம் கீழே விழும் வரைக்கும் தான் அவனுக்கு தாமதம், மோட்சம் அடைத தாமதம். சரீரம் விழுந்த உடனே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு எல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. தஸ்ய தாவதேவ சிரம், தஸ்ய அப்படின்ட்டு சொல்றது. அந்த சத்துங்கிற அந்த வஸ்துவை தியானம் பண்றவனுக்கு அவனுக்கு சரீரம் விழ வரைக்கும் தான் அவனுக்கு தாமதம். அதுக்கப்புறம் சரீரம் விழுந்த உடனே அவனுக்கு உடனே மோட்சத்தை அடைகிறான் அப்படின்ட்டு எல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கு. இப்படி வாக்கியங்கள்லாம் இருக்கும் பொழுது, தஸ்ய தாவதேவ சிரம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கும் பொழுது என்ன நமக்கு தெரியுதுன்னா, அந்த தத்துவமசின்னு சொல்லி அதுதான் நீன்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை தியானம் பண்றதுனால உனக்கு மோட்சத்தை பலன்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால அந்த சத்துங்கிற வஸ்து, அந்த சத்துங்கிற வஸ்துவை தியானம் பண்றவனுக்குதான் மோட்சத்தை பலனாக சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல சத்துங்கிறது பரபிரமமாக தான் இருக்க முடியுமே வெளிய அது மூல பிரகிருதியாக இருக்க முடியாது. மூல பிரகிருத்தியா இருந்துட்டுன்னா அதை யாராவது வெறும்னு ஒரு அச்சேதனத்தை தியானம் பண்றவாளுக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லுவாளா? அவனே அதை ஒத்துக்கல, சாங்கியனே ஒத்துக்காததுனால இப்போ அந்த சத்துன்னு சொன்னது பரபிரம்மம் தானே வழிய இது மூல பிரகிருதி இல்ல அப்படின்ட்டு காட்டிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரத்துல ஹேயத்வா வச்சனாச்ச, ஹேயத்வா வச்சனாச்ச அப்படிங்கிற இந்த பிரகரணத்துல இப்போ இதுவே இந்த பிரகரணம், இந்த சத்வித்யா பிரகரணம், இந்த சத்வித்யா பிரகரணத்துல மோட்சத்துக்கு உபாயத்தை சொல்லிட்டு வருது. அந்த உத்தாலகர் தன்னுடைய புத்திரனான ஸ்வேதகேதுவுக்கு இது பரபிரமத்தை தியானம் பண்ணிட்டு வரணும், இது வித்யை பிரம்ம வித்யில ஒண்ணு இந்த இடம். அப்படி இருக்கும் பொழுது ஹேயத்வா வச்சனாச்ச அப்படின்னா, இப்ப சப்போஸ் இது இந்த சத்து அப்படிங்கிறது மூல பிரகிருத்தியா இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அவன் சொல்ற மாதிரி, அவன் சொல்றான் இல்லையா, சாங்கியன் என்ன சொல்றான், சத்துங்கிறது மூல பிரகிருத்தின்னு. அவன் சொன்னபடியே இது மூல பிரகிருத்தியா இருந்ததுன்னா இந்த பிரகரணத்துல இது மோட்ச பிரகரணமா இருக்கு. மோட்சத்துக்கு மோட்ச வித்தியை, சத்வித்தியை சொல்ற பிரகரணம், மோட்சத்துக்கான உபாயத்தை சொல்லக்கூடிய இடம் இது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சத்துங்கிறது மூல பிரகிருத்தியா இருந்ததுன்னா அப்ப எப்படி வாக்கியங்கள்லாம் அந்த தன்னுடைய தந்தை, அந்த ஸ்வேதகேத்துவுடைய தந்தை சொல்லியிருப்பார், இந்த சத்து மூல பிரகிருதி, இதெல்லாம் அச்சேதனம், இது தள்ள தகுந்தது, இதை உபாசனம் பண்ணக்கூடாது, இது ஹேயமானது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார் அவர். இது ஹேயம்னா இது உபாசனம் பண்ண தகுந்தது இல்லை, இது உபாசனம் பண்ணக்கூடாது, இது தாழ்ந்தது, மூல பிரகிருதி நமக்கு உபாசனத்துக்கு தகுதி இல்லைன்னு வாக்கியம் அவர் சொல்லி கொடுத்திருப்பார். ஏன்னா இது மோட்சத்துக்கு மூல பிரகிருத்திய தியானம் பண்ணினா அது மோட்சம் கிடைக்காது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கொடுத்திருந்திருப்பார். ஆனா அந்த மாதிரி வச்சனங்கள் அங்க எதுவுமே இல்லை இந்த பிரகரணத்துல. அதனால சத்துங்கிறது பிரம்மமா இருக்கிறதுனால அங்க வச்சனங்கள் எப்படி இருக்குன்னா, இதை தியானம் பண்ணணும், சத்துங்கிறது தியானம் பண்ணணும், இதை தியானம் பண்ணினா மோட்சம் உண்டாகும், இதுல சரீரம் கீழே விழும் வரைக்கும் தான் மோட்சத்துக்கு தாமதம், இப்படி எல்லாம் தான் அங்க வாக்கியங்கள் இருக்கே வழிய அது வேண்டாது, இது தேவையில்லாதது, இதை நீ வழிபடக்கூடாது, இது நமக்கு ஹேயமானது, தாழ்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அங்க எதுவுமே இல்லை இந்த பிரகரணத்துல. இது மோட்சத்துக்கான உபாசனத்தை சொல்லக்கூடிய பிரகரணமா இருக்கிறதுனால அது உண்மையாவே அந்த சத்துங்கிறது பிரம்மத்தையே குறிப்பிடுறதா இருக்கிறதுனால வச்சனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இத தியானம் பண்ணுபவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்ட்டு எல்லாம் தான் அங்க வாக்கியமா இருக்கே வழிய இதுவே மூல பிரகிருத்திய இந்த சத்துங்கிறது சொல்றதா இருந்தா வாக்கியங்கள் மாறுபட்டும், ஐயோ அது ஹேயமானது, அதை தியானம் பண்ணிடாத, அதுல போய் விழுந்துடாத அப்படின்ட்டு எல்லாம் வாக்கியங்கள்லாம் இருந்துடும். அது அந்த மாதிரி வாக்கியங்கள் அங்க இல்லை. அப்ப எப்படி இருக்குன்னா, அந்த சத்துங்கிறது தியானம் பண்ணணும்,
அதுதான் மோட்சத்துக்கான உபாயம் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கு. அதனால ஹேயத்வ வச்சனாச்ச, ஹேயத்வா வச்சனாச்ச அப்படின்னா ஹேயமான வார்த்தைகள் அங்கு இல்லை, ஹேயமான தாழ்வுகள். சத்துங்கிறத உயர்த்தியாதான் சொல்லப்பட்டிருக்கே வழிய அதுக்கு தாழ்வுகள் எதுவுமே சொல்லப்படல. அதனாலையும் இது மூல பிரகிருதி இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்தது பிரதிஜ்ஞா விரோதாத். பிரதிஜ்ஞா விரோதாத் அப்படிங்கிறது இது 5வது சூத்திரம். 8 சூத்திரத்துல இது 5வது. பிரதிஜைங்கிறது என்னன்னா ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜைன்னு ஒண்ணு உண்டு. அவர் கேட்கிறார், முதல்ல எடுத்த உடனே இந்த ஸ்வேத கேத்துவை பார்த்து அப்பா என்ன கேட்கிறாருன்னா, குருகுலத்துல இருந்து கல்வி கத்துண்டு வந்த உடனேயே கேட்கிறார், ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமே, அதை நீ அறிவாயா அப்படிதான் கேட்கிறார். அப்போ அவன் அவனுக்கு அது தெரியல. ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜைன்னு பேர். ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகவே அதை நீ அறிவாயா அப்படின்னு கேட்கிறா. அது அவனுக்கு தெரியல. இது எங்க வாத்தியார் எனக்கு சொல்லியே தெரியல, அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த உத்தாலகர் அவனுக்கு இதெல்லாம் மண்கட்டி திருஷ்டாந்தத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படி சொல்றார் அப்படின்னா, எப்படி மண்ணை அறிந்தால் அதுல இருந்து வந்த எல்லா யதா சோமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் ருண்மயம் விஜ்ஞாதம் சியாத். அதாவது ஒரு மண்கட்டியை அறிந்தால் மண்ணிலிருந்து பிறந்த எல்லா வஸ்துக்களையும் எப்படி எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ, ஒரு மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ல இருந்து வரக்கூடிய கொடம் ஷராய் அகல் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டதாக ஆகும். அந்த மாதிரியே பிரம்மத்தை அறிந்துட்டோம்னா பிரம்மத்திலிருந்து உண்டான காரிய வஸ்துக்கள் எல்லாமே அறியப்பட்டதாகும்ங்கிற அர்த்தம். அது ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜை அப்படின்னு இதுக்கு பேர். அப்போ இது அடுத்தது சொல்ற ஏக விஜான சர்வ விஜான பிரதிஜை, ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாகும் அப்படிங்கிற இந்த பிரதிஜை இந்த பட்சத்துலதான் இருக்கும். இப்போ இது மூல பிரதிஜா பிரதானமே சத்து பிரதிஜா விரோதா பிரதிஜை. இந்த பிரதிஜையும் எப்படின்னா சத்தை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும். இந்த சத்துங்கிறது மூல பிரகிருத்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்றபடி மூல பிரகிருத்தியா இருந்ததுன்னா இது என்ன ஆகும்னா, அப்போ அதுல இருந்து வரக்கூடிய எல்லாம் அறிந்ததாகும்னு அந்த பிரதிஜை இருக்கு. ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுங்கிற பிரதிஜையில அவன் சொல்றபடி சத்துங்கிறது மூல பிரகிருத்தியா இருந்ததுன்னா அந்த அச்சேதன வஸ்துக்கள் தான் அறியப்பட்டதாகும். சத்துங்கிறது மூல பிரகிருத்திலேருந்து வரக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் அறியப்பட்டதாகும். ஆனா ஜெகத்துங்கிறது சித்தும் இருக்கு அச்சித்தும் இருக்கு, ஜீவாத்மாக்களும் இருக்கா அச்சேத்தனங்களும் இருக்கு. அப்ப மூல பிரகிருதி தான் அதுதான் அவன் சொல்றபடி சத்து அப்படிங்கிறது மூல பிரகிருத்தியா இருந்தா ஒன்றிலிருந்து ஒன்றை இருந்தால் எல்லாம் அறியப்பட்டதாகுங்கிற அந்த பிரதிஜை பொருந்தாது. ஏன்னா மூல பிரகிருத்திலிருந்து வந்த எல்லா அச்சேதன வஸ்துக்களையும் அறியப்பட்டதாகுமே வழிய அதுல இருந்து வந்த சேத்தனங்களை அவனை யாரும் அறிய முடியாது. ஏன்னா மூல பிரகிருதி சேத்தனங்களுக்கு காரணமாக இருக்க முடியாது. அச்சேதனமான உலகத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஜீவர்களுக்கு பிரதானம், அதாவது இந்த பிரகிருதி காரணமாக இருக்க மாட்டாதனால அப்ப ஜீவனை அறிய முடியாது. அப்ப ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாகும் அப்படிங்கிற பிரதிஜை இந்த இடத்துல பொருந்தாம போயிடும். இப்போ சித்தாந்தி என்ன சொல்றார், சத்துங்கிறதுக்கு பிரம்மம் அப்படிங்கிற. அப்ப பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மத்திலிருந்து வந்த எல்லா காரிய வஸ்துக்கள் சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே அறியப்பட்டதாகுங்கிறது பொருந்தது. அவனுடைய பட்சத்துல அது பொருந்தாது. ஏன்னா அவன் மூல பிரகிருத்திய சத்துன்னு சொல்றான். அதுல இருந்து மூல பிரகிருத்திலிருந்து வந்த அச்சேதன வஸ்துக்கள் தான் அறியப்பட்டதாகுமே வழிய அவனுடைய அதாவது ஜீவாத்மாக்கள் அறியப்பட்டதாக ஆகாது. அதனாலேயும் இந்த பட்சம் பொருந்தாது அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்தது அடுத்த சூத்திரத்துல சுவாபியாத்துங்கிறது. இது என்னன்னா இந்த இதுல ஜீவன் எப்படின்னா அவன் தூங்கும் பொழுது பரமாத்மாவிடம் லயிக்கிறான் அப்படின்ட்டு சாந்தோக்கிய உபநிஷத்துல சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. அது சாந்தோக்கிய உபநிஷத்துல ஜீவன் முதல்ல
ஸ்வப்னாந்தம் மே சோமிய விஜானீஹி அப்படின்னு வாக்கியம் சாந்தோக்கியத்துல இருக்கு. சொல்றார், ஸ்வேதகேத்துவ பார்த்து சொல்றார், என்னிடமிருந்து கனவு நிலையை அறிவாயாக. அவர் தன்னுடைய புத்திரனுக்கு உபதேசம் பண்ணிட்டு வரும் பொழுது, உனக்கு நான் சொப்னத்தை பத்தி சொல்றேன், உறங்குற நிலையை பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அது ஒரு பிரகரணம் அந்த இடத்துல இருக்கு, சத்வித்யா பிரகரணத்திலேயே இருக்கு. அவர் சொல்றார், யத்ரைதத் புருஷக ஸ்வபிதி நாம சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி ஸ்வம் அபீதோ பவதி தஸ்மாதேனம் ஸ்வபிதி ஆச்சக்ஷதே ஸ்வம் ஹ்யபீதோ பவதி. இது இந்த ஜீவன் தூங்கும் போது சத்தோடு கூடியனாக தூங்குகிறான். தன் காரணமான அந்த இதுல புருஷனிடத்தில் ஒடுங்குகிறான். அதனாலதான் தூங்குகிறவன் தூங்குபவனை ஸ்வபிதி என்று சொல்லுகிறார்கள் அப்படின்ட்டு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அதாவது பரமாத்மா கிட்ட அவன் தூங்கும் பொழுது, இதை சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது, நல்ல சுஷுப்தியில இருக்கிறவன, அது ஸ்வப்னம் காண்றவன சொல்லல. இது உங்களுக்கு வரப்போறது அடுத்த செமஸ்டர்ல வரும். அடுத்த செமஸ்டர் இந்த செமஸ்டர்லயே வரும் சந்தியாதிகரணம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பரமாத்மா தூங்குற ஜீவன் நல்ல சுஷுப்தியில இருக்கிறவன் தூங்கும் பொழுது பரமாத்மாவிடத்துல போய் லயத்தை அடைகிறான் அப்படின்ட்டு எல்லாம் இருக்கு. அது தூங்குறது, அவன் தூங்கி காத்தால ஃப்ரெஷ்ஷா எழுந்து வரான். பரமாத்மா அவனை அப்படியே அணைச்சுக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் சொல்றது சாஸ்திரம் சொல்றது. பரமாத்மாவிடத்தில் போய் அவன் உறங்கி கொண்டு வருகிறான், காத்தால எழுந்து ஃப்ரெஷ்ஷா வரான். இது சுஷுப்திக்கு மட்டும்தான். சுஷுப்தின்னா நல்ல உறக்கம். கனவு உறக்கத்தை சொல்ல முடியாது. கனவு உறக்கத்துல மனசு வேலை பண்ணிட்டு இருக்கும், அது சொல்ல முடியாது. சுஷுப்தியும் போது அவன் என்ன பண்றான்னா பரமாத்மாவுடைய அணைப்புல போய் இருந்துட்டு வரான். இது சொல்றது. இப்போ அதனால என்னன்னா, ஸ்வபிதி நாம சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி ஸ்வம் அபீதோ பவதி அப்படின்ட்டு வாக்கியங்கள்லாம் இருக்கு. பரமாத்மா கிட்ட போய் இந்த சத்துங்கிற இதுல போய் இவன் போய் இணைந்து அவனோட இருந்துட்டு அதுக்கப்புறம் காத்தால எழுந்து வரான். பிரதானம் இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு, சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கு. இப்போ அவன் இந்த மாதிரி அது சத்துன்னு இருக்கிற இந்த பரமாத்மாவிடம் தான் அவன் இருந்துட்டு காத்தால எழுந்து வரான்னு சொல்றான். இதுவே அவன் என்ன சொல்றான், சத்து மூல பிரகிருதியா இருக்கான். மூல பிரகிருதியில போய் இந்த ஜீவன் போய் அமிழ்ந்துட்டு அப்படியே அவனோட லயத்தை அடைஞ்சிட்டு திரும்பி வர முடியாது. காரண வஸ்து, அதாவது ஜீவாத்மாவுக்கு காரணமா இருக்கான் பகவான். அவன்கிட்ட போய் இவன் அவனோட போய் சேர்ந்து இருந்துட்டு வர முடியும். ஆனா இவன் சொல்ற சத்து மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதியில போய் இவன் போய் சேர்ந்து இருந்துட்டு வர முடியாது. ஏன்னா பரமாத்மா தான் காரணம், சேத்தனத்துக்கும் அச்சேத்தனத்துக்கும் மூல காரணமா இருக்கான். அவங்கிட்ட போய் இவன் இருந்துட்டு வர முடியும், காரண வஸ்துல லயத்தை அடைஞ்சிட்டு வர முடியும். ஆனா மூல பிரகிருதியா இருந்தா அந்த மூல பிரகிருதியில போய் இவன் இருந்துட்டு வர முடியாது. அதனால அந்த சத்துங்கிறவன் பரமபுருஷன். இந்த வாக்கியத்துக்கு இன்னும் நிறைய சப்போர்ட்டிங்கா சில வாக்கியங்கள்லாம் வெவ்வேறு உபநிஷத்துல இருந்து எடுத்திருக்கிறான். அதனால அவன் ஸ்வபிதி நாம சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி அப்படிங்கிறதுக்கு அவன் தூங்கும் பொழுது சத்து என்கிற அந்த பரமாத்மாவிடம் இணைந்து விடுகிறான் அப்படின்ட்டுதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இதுக்கு பிருகதாரண்ய உபநிஷத்துலயும் இப்ப சத்துங்கிறது பரமாத்மா தான் எப்படி நீங்க சொல்லுவேன்னு ஒருத்தன் கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, பிருகதாரண்ய உபநிஷத்துல இருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டுறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, பிராக்ஞேன ஆத்மா சம்பரிஷ்வக்தஹ ந பாஹ்யம் கிஞ்சன வேதனாந்தரம்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பிராக்ஞேன ஆத்மனா, அந்த ஆத்மா என்னன்னா பரமாத்மாவோட முழுமையாக இணைந்து இருக்கான். அப்ப அவனுக்கு பாக்கியம் ந பாக்கியம் கிஞ்சனா, வெளி விஷயங்கள்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்படி பரமாத்மாவோட இணைஞ்சு இருக்கான். இது பிருகதாரண்யம். அவன் தூங்கும் பொழுது பரமாத்மாவோட இணைஞ்சு இருக்கான் அப்படின்ட்டு எல்லாம் இந்த வாக்கியங்கள்லாம் சொல்றான். அதே மாதிரி இன்னும் கௌஷிதிக்கு உபநிஷத்துலயும் என்ன சொல்றதுன்னா, அவன் தூக்கம், அவன் நல்ல ஆழ்ந்து உறங்குபவன் என்னன்னா அவன் கனவெல்லாம் காண்பதே இல்லை. ஆத்மனக பிராணா யதாயதம் விப்ரதிஷ்டந்தே. அவன் அவன் பிராணன்கிறான். அவன் எப்படின்னா அந்த பிராணன்கிறதுல அவன் நிலைச்சு நிற்கிறான். பிராண சப்தத்தினால
பரமாத்மாவை தான் அங்க சொல்லப்படுது. அதுல வந்து அவன் நல்ல நிலைத்து நின்று அவன் உறங்குகிறான் அப்படின்ட்டு கௌஷிதிக உபநிஷத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னும் வந்து என்ன சொல்றதுன்னா, இங்க வந்து அவன் வந்து தூங்கும் பொழுது இக வியாக்ரோவா சிங்கோவா விருகோவா வராகோவா தம்சோவா மஷகோவா எத்யத் பவந்தி ததா பவந்தி. அதாவது அவன் வந்து எப்படி வந்து அந்த சத்துல போய் அவன் உறங்குகிறானோ அப்படியே எழுந்து வரான்னு சொல்லியிருக்கு. அவை இங்கே புலியா போய் புலியா இருக்கிறவன் போய் சத்தோட இணைஞ்சான்னா புலியாகவே எழுந்து வரான். சிங்கமா இருக்கிறவன் போய் சத்தோட போய் தூங்கினான்னா சிங்கமாகவே எழுந்து வரான். ஓநாயாக இருக்கிறவன் போய் தூங்கும் பொழுது காத்தால ஓநாயாகவே எழுந்து வரான். ஈயாகவோ கொசுவாகவோ எது எது எப்படி எப்படி இருக்கானோ அப்படி அப்படியே காத்தால எழுந்து வரான் அப்படின்னு இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. இது எதுக்காக இங்க எடுக்கிறார், இந்த வாக்கியத்தை எடுக்கிறாருன்னா அதுக்கு வந்து அது வேற ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வரும் பின்னாடி. அதாவது பரமாத்மாவோட ஒருத்தன் போய் இணையறான், அவன் வந்து பரமாத்மாவோட தூங்கிட்டான்னா அதுதானே மோட்சம். அவன் திரும்பியே வர வேண்டாமே, பரமாத்மாவோட சேர்ந்துட்டான்னா அதுதானே மோட்சம்னு அங்க வந்து ஒரு சந்தேகம் பூர்வபக்ஷி பின்னாடி வந்து கேட்பாங்க. அப்போ வந்து சிங்கமாகவோ புலியாகவோ ஓநாயாகவோ பன்றியாகவோ ஈயாகவோ கொசுவாகவோ இருக்கிறவன் அப்படியே மறுநாள் திரும்பி அதே மாதிரி எழுந்து வரான்னா அவன் வந்து பரமாத்மாவோட போய் சேர்ந்துட்டானே, அது அவனுக்கு மோட்சம் தானேன்னு அங்க வந்து பூர்வபக்ஷி கேட்பான். அதுக்கு அங்க சித்தாந்தி பதில் சொல்வான், இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது, அது வெறும் உறக்க நிலையில மட்டும்தான் அவன் அப்படி போயிட்டு எழுந்து வரான். அப்படியே எல்லாரும் தூங்கும் போதே அவன் பரமபதத்துக்கு போயிட்டான்னா அப்புறம் கர்மாக்கள் புண்ணிய பாப்ப கர்மாக்களுக்கு எல்லாம் என்ன பலன், இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்ல சாஸ்திரத்துக்கு எல்லாம் அப்புறம் என்ன பலன், அது எல்லாமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால வந்து என்னன்னா கனவு காண்ற அது நல்ல தூக்கத்துல இருக்கிறவன் தூங்கி எழுந்த பொழுது அதே மாதிரி எழுந்து வரான்ங்கிறதுதான் சாஸ்திரம். அப்படியே வந்து மோட்சத்துக்கு போயிடுறான்னு சொன்னா அப்ப எல்லாரும் தூங்கிட்டா எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுறான்னு ஆயிடும். அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அங்க சித்தாந்தம் பண்ண கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காக அவன் திரும்பியும் மறுநாள் காத்தால எழுந்த புண்ணிய பாவம் எல்லாம் பண்ணிட்டு நிறைய பாப்ப கர்மா பண்ணிட்டு தூங்கிட்டு அப்படியே பரமாத்மாவோட இணைஞ்சிட்டான்னு சொன்னா என்ன ஆகும்? அப்ப பண்ணின பாப்ப கர்மா அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவன் திரும்பி எழுந்து வந்துதான் அவனுன்ட்டு அங்க சித்தாந்தம். எதுக்காக இதை எங்க எடுக்கிறாருன்னா, அப்ப படுத்து உறங்குறவன் வந்து அவன் பூர்வபக்ஷியே அவன் ஒத்துண்டு இருக்கான். பரமாத்மா கிட்டதான் அவன் படுத்துக்கிறான்னா அவன் அப்படியே மோட்சத்துக்கு போயிட வேண்டியதானேன்னு அப்ப இந்த சத்துங்கிறதுல போய் அவன் லயத்தை அடையறாங்கும் பொழுது அந்த சத்து பரமாத்மாங்கிறத பூர்வபக்ஷியே அந்த இடத்துல ஒத்துண்டு இருக்கான். அதை இங்க எடுக்கிறார். அவனே ஒத்துண்ட அந்த சத்துங்கிறது பரமாத்மாவிடத்தில் அவன் போய் உறங்கும் போது லயத்தை அடைகிறான், காத்தால எழுந்து வருகிறான்னு ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த சச்சப்த வாச்சியங்கிறது பரமாத்மா தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து கதி சாமானியாத்துன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் வந்து சுதத் வாச்சான்னு ஒரு சூத்திரம். இந்த ரெண்டு சூத்திரத்தையும் அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. கடைசியில இன்னும் ஒரு விஷயமும் சொல்ல வேண்டி வரும் நாளைக்கு, அதுவும் நாளைக்கு பார்த்துட்டு அடுத்த அதிகரணத்துக்கு போகலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா 6 சூத்திரம் பார்த்திருக்கோம். இந்த அந்நியோக விவச்சேத பாதம் அதுல வந்துட்டு நம்ம திருப்பாவையில நாராயணனே நமக்கே அதுவும் அதே மாதிரிதான் இல்லையா மேடம்? ஆமா, நாராயணனே நமக்கே, நாராயணனே அப்படின்னா அவரை தவிர வேற யாருமே இல்லைங்கிறது அந்நியோக விவச்சேதம். அவனை தவிர வேற தேவதைகள் இல்லை, அர்ஜுனனே வில்லாளி அப்படிங்கும்போது அதுதான். அவனை தவிர வேற யாரும் இல்லைங்கும் போது அந்நியோக விவச்சேதமா மற்றவர்கள் கிட்ட அந்த சம்பந்தத்தை நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய அந்த சம்பந்தம் வேறு யாரிடமும் இல்லைங்கிறதுதான் நாராயணனே நமக்கே பறைங்கிறது கைங்கரியம்னு வச்சுக்கோங்க. நாராயணன் மட்டும்தான் தருவானே வழிய வேற யாரும் நமக்கு தரமாட்டார்கள். கைங்கரியம்னே மோட்சமாகிற அந்த கைங்கரியத்தை அந்நியோக வச்சது. இதுதான் வந்து மற்ற பாதங்கள்ல காட்டப்படுற. இந்த பாதத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அசம்பவ பரிகாரம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நாளைக்கு சொல்றேன். ஜெகத்காரணத்துக்கு லட்சியம் சொல்லிட்டு வரார் இல்லையா, அவர் ஜெகத்காரணம்னா என்னன்னு 2வது இதுல வந்து லட்சணம் சொல்லிட்டு வரார் இல்லையா, அந்த லட்சணத்தை நிரூபிக்கிற அதிகரணங்கள் தான் இது. அந்த ஜெகத்காரணம்ங்கிறது எப்படிப்பட்டவன்னு அந்த லட்சணத்தை நிரூபிக்கிறார். இதுல வந்து லட்சணத்துல 3 விஷயங்கள் இருக்கு.
அசம்பவம், அதிவியாப்தி, அவ்வியாப்தின்னு 3 விஷயங்கள் இருக்கு லட்சணத்தை நிரூபிக்கிறதுக்கு. அசம்பவம்னா அது இல்லவே இல்லை, அந்த லட்சியத்துல லட்சணமே இல்லை அப்படின்னா அது அசம்பவம். அதாவது ஒரு லட்சியம், ஒரு அடையாளம், ஒரு வஸ்துவை சொல்லி ஒரு லட்சணம் சொன்னோம்னா அந்த லட்சணம் அதுல இல்லவே இல்லைன்னா அது அசம்பவம், பொருந்தாது. அதே மாதிரி அதிவியாப்தி அப்படின்னா, அதிவியாப்தின்னா நம்ம சொல்ற லட்சணம் நம்ம சொல்ற விஷயத்திலையும் தாண்டி மற்ற விஷயங்களுக்கும் போயிடுத்துன்னா அது அதிவியாப்தி. இப்ப ரெட்டை கொம்பு உள்ளது மாடுன்னு சொன்னோம்னா அந்த ரெட்டை கொம்பு நிறைய மிருகங்களுக்கு இருக்கும், மாட்டை தாண்டி இன்னும் நிறைய மிருகங்களுக்கெல்லாம் இருக்கும். அப்ப அதிவியாப்தி அந்த மாதிரி ஒரு தோஷம். அப்ப கரெக்டா சொல்லணும் லட்சணம். ரெட்டை கொம்பு உள்ளதுதான் மாடுன்னு யாராவது சொல்லிட்டா அது தப்பு, அதிவியாப்தி இருக்கு. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வரும். இப்ப முதல் இந்த ஈஷத் முதல் இருக்கு இல்லையா, இந்த பாதத்துல அசம்பவ பரிகாரார்த்தம் பண்ற. நம்ம சொல்ற லட்சணம் அந்த லட்சணம் லட்சியத்துல இருக்கணும். ஏதோ ஒரு லட்சணம் சொன்னோம்னா அந்த லட்சியத்துல கண்டிப்பா இருக்கணும். அவன் பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா இது அசம்பவம்ங்கிறான். இந்த லட்சணத்துல ஜெகத்து காரணம்னு நம்ம பரபிரமத்தை சொல்லிட்டு வந்தோம்னா அந்த ஜெகத் காரணத்துக்கு நம்ம சொல்ற லட்சணங்கள் எல்லாமே அந்த பரபிரமத்துக்கிட்ட இல்லைன்னு கூட அவன் சொல்லல. அப்படி ஒரு பரபிரமே சித்திக்காது, உங்களுக்கு அந்த லட்சியமே இல்லைன்னுறான். அந்த லட்சணம் இது அசம்பவ பரிகாரார்த்தம். முதல் அந்த பாதம் மட்டுமே எப்படிப்பட்ட பாதம்னா ஜெகத் இந்த ஈஸ்வரன்கிற லட்சியமே உங்களுக்கு சித்திக்காதுங்கிறான். அப்படிப்பட்ட பூர்வபக்ஷிகள் அதெல்லாம் தான் அவர் கஷ்டப்பட்டு சமர்த்திக்கிறார். லட்சியமே சித்திக்காதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஈஸ்வரனே ஈஸ்வரனே சித்திக்க மாட்டான்னு சொல்ல போற. இதை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஞ்சம். இது அசம்பவ பரிகாரார்த்தம்ங்கிற. இதெல்லாம் கொஞ்சம் இதோட நிறுத்திக்கிறேன். வேற சந்தேகம்? ஒரே ஒரு சந்தேகம் மேம். நம்ம அந்த ஈச்சத்தோகா அசப்தம் அதுல பூர்வபக்ஷியோட பட்சத்துல மூல பிரகிருதிக்கு முக்குணங்கள், அந்த காரண பொருளுக்கும் முக்குணங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றா இல்ல அவ பூர்வபக்ஷிலாம். அதுல அவ என்ன நிரூபிக்க ட்ரை பண்றா மேம்? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மூல பிரகிருதி இல்ல, அது பிரம்மம் நம்ம சொல்றோம். பட் அவ மூல பிரகிருதி அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது ஏன் மூல பிரகிருதிக்கு குணங்கள் இருக்குன்னு ஏன் அவ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றா? அவளோட அவனை பொறுத்த மட்டுக்கும் சத்துங்கிறது மூல பிரகிருதி. மூல பிரகிருதி அந்த சதேவ சோமியேங்கிற அந்த ஸ்ருதி வாக்கியத்துல சொல்லப்பட்ட அந்த சத்து நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், சித்தாந்தி பிரம்மம்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா மூல பிரகிருத்தில இருந்துதான் இந்த உலகமே வருதுங்கிறான். அந்த உலகத்துக்கு அவன் ஈஸ்வரனை ஒத்துக்காதவன். சாங்கியன் ஈஸ்வரனை ஒத்துக்காதவன். அவன் சொல்றான் ஈஸ்வரன் ஒண்ணு கிடையாது, மூல பிரகிருத்தில இருந்துதான் அந்த உலகமே உண்டாச்சு. அப்ப அந்த சத்துன்னு சொன்னது மூல பிரகிருத்தியை தான் சொல்றார். முத்தாலகர் ஸ்வேதகேது கிட்ட சொன்னது சத்துல இருந்துதான் இந்த உலகம் எல்லாம் உண்டாதுன்னு சொல்றார். அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்துங்கிற சொல் மூல பிரகிருத்தியை தான் சொல்றதுன்னு அவன் சொல்றான். அப்படி சொல்றதுனால அவனுக்கு என்னன்னா ஈஸ்வரன் அவன் ஒத்துக்காம இருக்கும், ஒத்துக்க கூடாது, ஈஸ்வரன் அடிச்சுடுறான். அப்ப இந்த உலகம் முழுக்க ஈஸ்வரன் இல்லாம வந்திருக்கு அப்படிங்க. இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா மூல பிரகிருதிக்கு ஏன் குணங்களை இடுறாவா? ஏன்னா இப்ப பொறுத்த வரைக்கும் நான் இந்த சத்துங்கிறது மூல பிரகிருத்தில இருந்து உண்டாயிருக்கு அப்படின்னா, சத்துக்கு முக்குணங்கள் இருக்கு அப்படின்னா மூல பிரகிருதிக்கும் இருக்குன்னு ஏன் அவ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு கேக்குறேன். எப்பவுமே காரண வஸ்துல இருந்து தானே காரிய வஸ்துவும் உண்டாருது. காரண வஸ்துவும் காரிய வஸ்துவும் எப்படின்னா நமக்கு காரணத்துல எது இருக்கோ அதுல இப்ப தங்கத்துல நிறைய கலப்படம் இருந்துச்சுன்னா அதனால வரக்கூடிய நகைகள்லாம் எப்படி இருக்கும்னா ஒரே வெளுத்து போயிடும். அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான், இப்ப தட்டான்கிட்ட போய் என்னப்பா அந்த நகை இப்படி வெளுத்து போயிட்டுனா நீங்க கொடுத்த தங்க கட்டி அப்படிதான் இருந்தது. காரண வஸ்துல காரிய வஸ்து உண்டாகும் எப்பவுமே. அதனால அவன் எப்படி சொல்றான் அப்படின்னா இந்த உலகம் நம்ம பாக்குற உலகம் எப்படி இருக்குன்னா சத்துவ ரஜஸ் தமஸ் 3 குணங்கள்னால இருக்கு. அதை நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஏன்னா சில சமயத்துல சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும், சில சமயத்துல ரஜோ குணம் இருக்கு, சில சமயத்துல தமோ குணம் இருக்கு. உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லா அச்சேதனங்கள் எல்லாமே அந்த குணங்கள் கலந்ததாக இருக்கு. முக்குணம் மயம்ங்கிறது பிரகிருத்தினுடைய தன்மை. அது பகவத்கீதை எல்லாத்துலயுமே முக்குணமயமானது. அது அவன் காரணம் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறது. இந்த உலகம் முக்குணமயமா இருக்கே. அப்ப இது எதுல இருந்து வந்திருக்கு, ஒரிஜினல் எது? அந்த ஒரிஜினல் மூல பிரகிருதி, அதுவும் முக்குணமா தான் இருக்கும் அப்படிங்கிற. அப்ப அது முக்குணமா இருக்கிறது எது?
மூல பிரகிருதி தான். அப்போ மூல பிரகிருத்தில இருந்து அந்த உலகமே தோன்றி இருக்கு அப்படிங்கிறான். அவனுக்கு வந்து ஈஸ்வரனா ஒத்துக்க கூடாது, அதனால அது புரியுது. மூல பிரகிருத்தில இருந்து உலகம் வருதுங்கிறான். தேங்க்யூ மேம். நமங்க பரம கிருபை கோட்டி கோட்டி தன்யவாதங்கள். சதுர்சூத்ரியோட லிஸ்ட் சொன்னது ரொம்ப சத்தியார்த்தம். ஒரு பயமா இருந்தது எப்படி பண்ண போறோம்ட்டு. அம்மங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அடியேன் தன்யோஸ்மி அம்மங்க. அது ரொம்ப புரிஞ்சுட்டல. அது ஈஸி. அடியேன் பரம கிருபை. அடியேன் நல்லா புரிஞ்சுது அம்மங்க. நல்லா புரிஞ்சுது. இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்ல வந்து நல்லாவே புரிஞ்சுது அம்மங்க. அடியேன் தன்யோஸ்மி அம்மங்க. அடியேன். சரி, வேற யாருக்காவது எங்க வேற சந்தேகம் யாருக்காவது இருக்கா? ஸ்ரீபாஷி அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்ப சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுருங்க. வைஷ்ணவி கேட்ட மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டுடுங்க. முகுந்த் எங்க அவர்தான் சந்தேகம் கேட்கிறவர், கிளம்பிட்டாரு, அவரு மூச்சு போயிட்டார். சரி, செண்பகவல்லி. ஓகே மேம், புரிஞ்சுதுங்க மேம். நல்லா நாளைக்கு மறுபடியும் ஒரு ரீட் பண்ணிட்டு ஓகே. நான் எப்படியும் ஆரம்பத்துல ஒரு 10 நிமிஷம் இதை சொல்லுவேன் திருப்பியும். ஓகே மேம். இருந்தாலும் இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அதுக்கு வைஷ்ணவி புரிஞ்சுதா? ஓகே மேம். அது ஏன் மூல பிரகிருத்தின்னு சொல்றான்னுட்டு புரியுது மேம். இப்ப புரியுது. ஏன்னா பாக்குற வஸ்துக்கள் மூலமா அவ நம்மளுக்கு அதை நிரூபிக்க ட்ரை பண்றா. அது புரிஞ்சுது. ஆமா, காரியத்தை கொண்டு எப்பவுமே காரணத்தை கொண்டு காரியத்தை நிரூபிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. காரியத்தை கொண்டு காரணத்தை நிரூபிக்கிறதும் ஒரு மெத்தட் இருக்கு. அதுல நிறைய வரும். ஓகேயா? புரியுது மேம். புரியுது மேம். தேங்க்யூ மேம். ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு. தன்யவாதம் மேம். தேங்க்யூ. அடியேன்.